Hi guys, welcome to our channel Crickox in Tamil. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா after a long time, very long time, we are back with a long format video and with me is my friend Raj Varman. So, first time நம்ம ஷோல பாத்தீங்கன்னா appear. Bra is a very good, you know, a man with a very good knowledge, cricket sense நிறையவே இருக்கு அவருக்கு. So, he'll be there in our channel and first up, welcome Raja. Hi, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் கைஸ், ரொம்ப நாளாக ரோஹித்தோட சேனலில் பார்த்துட்டு இருக்கேன். ஈவன் பிஃபோர் நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜ் மேட்ஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துக்கிட்டது இல்லை. பட் அதுக்கு முன்னாடியே நான் ரோஹித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹாப்பி டு கோ. ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தான். சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆமா, சோ ஆப்வியஸ்லி ஐ மீன் டாக் ஆஃப் த டவுன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஐபிஎல் ஆப்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னா வி வர் ஆன்டிசிபேட்டிங் எஸ்பெஷலி இப்போ நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல வி நோ த ஃபார் த ஃபேக்ட் தட் போன மெகா ஆப்ஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் நிறைய ஹோல்ஸ் இருந்தது இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் அண்ட் அதை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருந்தாங்க. ஐ மீன் இந்த ஒரு மெகா ஆப்ஷன் பிஃபோர் ஸ்டார்டிங் அபவுட் த ரிவ்யூ ஆஃப் த டீம்ஸ் எனக்கு என்ன இந்த மினி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதாவது டீம்ஸோடைய தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ஒரு 5 years பேக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சுச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் லியாம் லிவிங்ஸ்டனோ இல்ல ஜாஷ் இங்கிலீஷோ அவங்க எல்லாருமே வந்து இனிஷியலா வந்து அன்சோல்ட். பட் ஆனா திரும்ப வந்தப்போ தே வென்ட் ஃபார் அ பிரிட்டி டீசன்ட் பிரைஸ், ஒரு பெரிய பிரைஸ்க்கே போனாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 2 சிச்சுவேஷன் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா இப்ப ரைலி ருசோ மாதிரி ஒருத்தர் வந்து போன ஆக்ஷன்ல பெரிய பிரைஸுக்கு போனாங்க டுவர்ட்ஸ் பேக் இன் பஞ்சாப். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் சினாரியோஸ் தான் ஞாபகம் இருக்கும். பட் ஆனா இந்த வாட்டி அது ரொம்ப காமனா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச டீமோடைய தாட் ப்ராசஸ் வந்து மாறி இருக்கோ இந்த ஒரு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இதோ உன்னுடைய ஒப்பீனியன் என்ன இந்த ஆஸ்பெக்ட்ல? ஸோ பார்த்தனா ரோஹித், நீ பார்த்தனா பவர் பிளேலேயே மேட்சஸ்லாம் இப்போலாம் ரொம்ப டிசைட் ஆயிடுது. ஸோ டீம்ஸும் இப்போ ரொம்ப ஏஐ டேட்டாஸ் அந்த மூலமாக பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி கூட பார்த்தோன்னா இப்போ நான் அந்த ஆர்சிபி வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஐ மீன் லாஸ்ட் இயர் அந்த மெகா முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் டீம்ஸ் எடுக்க போகிறோம் பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அவங்க எடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி எவ்ரி 2 hours அவன் 14 to 16 runs அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாஸ் வச்சு கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டீம்ஸ் ஆர் ஐ மீன் தே ஆர் மூவிங் இன் டு மேக்ஸிமைசிங் தி பவர் பிளே அ லாட். மாதிரி ஒரு டீம் பார்த்தனா அவங்களோட ட்ரெடிஷன் எப்படி இருந்ததுன்னா 6 overs 40 or 45 for no loss அப்படின்னு விக்கெட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ரன் பால் ஆர் மேபி 8 runs per over அப்படின்னு போயிட்டு டெத்ல விக்கெட்ஸ் வச்சுக்கிட்டு பிளேயர் லைக் மகேந்திர சிங் தோனி ஹாஸ் தி லிபர்ட்டி டு என்ன சொல்றது ஃப்ரீ ஆர்ம்ஸ் a lot. ஸோ அப்படி அந்த வைஸ் பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ஸ் ஹவ் எவால்வ்ட் a lot. ஐ மீன் டேட்டாஸ் அண்ட் ஏஐஸ் மூலமா போறதுனால டீம்ஸ் ஆர் pretty much looking into the amount of balls is facing, the amount of runs is scoring. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இட்ஸ் பீன் சொல்றது எவால்விங் a lot. ஆமா, கண்டிப்பா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர் ஃபார் எக்ஸாம்பிள் லக்னோ மாதிரி ஒரு டீமுக்கோ இல்ல சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கோ அவங்க வந்து மேபி பேஸ் பிரைஸ் எடுத்திருந்தாங்கன்னா இட் மைட் ஹவ் ஹெல்ப் தெம் பெட்டர் இன் தி ஆக்ஷன். ஐ மீன் மூவிங் இன் டு தி ஆக்ஷன் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பின்னாடி இப்போ லக்னோ எவ்வளவு டெஸ்பரேட்டா பிட் பண்ணாங்கன்னு தெரியும் பேக் எண்ட் ஆஃப் தி ஆக்ஷன்ல. ஸோ அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருந்தா நீ சொன்ன மாதிரி டெஃபினட்டா நிறைய கேம் எவால்வ் ஆயிட்டு இருக்கு, அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆக்ஷன் நம்ம எல்லாருமே பார்த்தோம், ஆப்வியஸா பார்த்தோம். அதுல வந்து நிறைய சர்ப்ரைசிங் அன்சோல்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஆக்ஷன்லேயே ஒரு ராகுல் சார் மாதிரி ஒரு பிளேயர் அன்சோல்ட் ஆகுறது, ஒரு லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர் அன்சோல்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பேஸ் பிரைஸ்ல அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் அந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வந்து ராகுல் சார் எடுத்தாங்க, லாஸ்ட்ல எடுத்தாங்க. அதை ஃபர்ஸ்டே அவங்க போயிருந்தாங்கன்னா மேபி அ டீம் லைக் பஞ்சாப் அவங்க கூப்பகோனலிக்கு வந்து அந்த சேவ் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட் அந்த ஃபர்ஸ்டே அவங்களுக்கு செலவாயிடுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. சோஸ் த கேஸ் வித் சிஎஸ்கே கூட. இப்போ கார்த்திக் சர்மா, கேமரன் கின்கே சிஎஸ்கே வந்து 30 crores வரைக்கும் புஷ் பண்ணிருக்க முடியும். ஏன் அவங்க புஷ் பண்ணலன்னா இப்போ காசி சார் நம்ம சிஎஸ்கே சிஇஓ கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ நாங்க ஒரு அமௌண்ட் வரைக்கும் போயிருந்தோம் கிரீனுக்கு, அவருக்கு அந்த 50% ஆஃப் தி அமௌண்ட் வந்து நம்ம ஒரு பிளேயருக்கே செலவு பண்ணிட்டா நாங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்த மீதி 2 பிளேயர்ஸ்க்கு எங்களால போக முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு
yeah, I mean, there is no surprising that teams have started identifying young talents, raw talents. போன வருஷமே நம்ம பார்த்த ஒரு பிரியன்ஸ் ஆரியா மாதிரி ஒரு பிளேயர், ஒரு அனிகேத் வர்மா மாதிரி ஒரு பிளேயர், ஒரு ஆயுஷ் மாத்தூர், ஒரு உர்வில் பட்டேல். ஸோ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் என்ன சொல்றது, அவங்களோட கையை தூக்கி நானும் இருக்கேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நானும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் சைன் ஃபார் தி ஐபிஎல். ஆமா, டெஃபினட்டாவே மூவ்ஸ் அஹெட் கிரேட். ஏன்னா ஆப்வியஸ்லி ஐபிஎல்ன்றப்போ இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்றப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நிறைய வில் ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் இந்தியன்ஸ் அப்படின்றது ஐ திங்க் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாவே வந்து நல்லா இருக்கு பார்க்க. ஸோ கெட்டிங் இன் டு த டீம் ரிவ்யூஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஐ திங்க் எலிஃபண்ட் இன் த ரூம் கேகேஆர் இருந்தா இல்லையா, they went with the maximum first in excess of 64 crores போனாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே ஹேட் அ குட் ஃபர்ஸ்ட் 6-7 பிளேயர்ஸ் இன் திஸ் 11 அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் லெவனை பொறுத்த வரைக்கும் 6-7 பேர் இருந்தாங்க. பட் அவங்க ஐ மீன் ஆப்வியஸ்லி யாருக்குமே தெரியும் கேமரன் கிரீனுக்கு அவங்க தான் போறாங்க அப்படின்றது வந்து இட் வாஸ் ரிட்டன் ஆன் த வால். அவங்க கேமரன் கிரீனுக்கு போனாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் they got him at a good price. In fact, they got him at a very very good price. என்ன பொறுத்த வரைக்கும் 25.5 crores அப்படின்றப்போ it was a decent buy. சாரி டு இன்டரப்ட், பட் நீ நினைக்கிறியா 25.2க்கு மேல கேகேஆர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? an extent of 1 to 2 crores more அதுக்கு மேல போயிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா இந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ் படி, ஏன்னா ஐ டோன்ட் திங்க் கேகேஆர் would have probably gone another 1 to 2 crore, maybe 26-27 probably with their last budget. ஆமா, ஐ மீன் 26-27 would have been a last budget. நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னா, ஏன்னா இப்ப ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒருத்தர் இல்லன்றப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆல்ரவுண்டர் வேணும். ஐ மீன் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே எவ்வளவு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கேகேஆர் நமக்கு தெரியும். ஸோ அப்படின்றப்போ கேகேஆர் லைக் தேர் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அதனாலே வந்து ஐ திங்க் அவங்க ஒரு 10-year பிளேயரா கூட பார்க்கலாம், ஒரு 2-3 சைக்கிளுக்கு கூட ஒரு பிளேயரா பார்க்கலாம் கேமரன் கிரீன். ஸோ ஐ திங்க் இன் தட் மேனர் irrespective ஆஃப் அவர் என்ன பண்றாரு இந்த வருஷம், கேமரன் கிரீன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு இல்லன்றதை தாண்டி அவங்க ஒரு ரிட்டென்ஷன் மெட்டீரியலா பாக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய தாட். ஸோ இன் தட் வே ஐ தாட் ஒரு 30 crore வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்றது வந்து இட் வாஸ் மை தாட் ப்ராசஸ். பட் கேமரன் கிரீன் அட் ஒன் end ஓகே, ஐ திங்க் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவர் ஓப்பனிங் ஆடியோவார்னு நினைக்கிறேன்ல ப்ரோ. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி மேனேஜ்மெண்ட் ப்ரோ. ஏன்னா சுனில் நரேன் ஓப்பனிங் ஆன சீசன்ஸ் எல்லாமே கேகேஆர் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஹேண்ட் இன்ஜுரி ஆனதுனால இஸ் நாட் பிரிட்டி மச் வில்லிங் டு ஓப்பன் தி பேட்டிங். ஸோ ஐ டோன்ட் திங்க் கேமரன் கிரீன் ஓப்பனிங் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் தெர் இஸ் அ ஆப்வியஸ் சாய்ஸ். ஒரு ஃபின் ஆலன் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, டிம் சைஃபர்ட் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் கேமரன் கிரீன் ஓப்பனிங் ஆட மாட்டான். I think probably number 3 would be ideal for him. Yeah, hopefully. I mean, எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ அவங்க அஜிங்கே ரஹானே, ஏன்னா அவங்க வந்து ஓப்பனிங் உங்களுக்கு வந்து they have to play a keeper. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இப்ப ரகுவன்ஷி கீப் பண்ற. ஆக்சுவலி நீங்க சாரி பாத்தீங்கன்னா அங்கிஷ் ரகுவன்ஷி வந்து கீப்பரா இப்போ அபிஷேக் நாயர் வந்து ஆமா சொல்றாங்க அவர் கீப் பண்றான்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க், ஐ மீன் at that level IPL மாதிரி ஒரு லெவல்ல you're ready to play the first keeper. ஏன்னா we know instances. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு ஞாபகம் வர இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நியூசிலாந்து வந்து they played the semi-final 2022 World Cup if I'm not wrong. டெவான் கான்வே கீப் பண்ணுவாரு. டெவான் கான்வே பேக்கப் கீப்பர் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் வாங்கி விட்டுருவாரு கேட்ச். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல இதுக்கு முன்னாடி. ஸோ ஐ திங்க் so ஒரு 14 game டோர்னமெண்ட்ல ஐ டோன்ட் திங்க் கேகேஆர் மைட் ரிஸ்க் at this point in time. நமக்கு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு. பட் irrespective of what we say, I think that's moving forward. I think they might consider an Tim Seifert இல்ல வந்து ஒரு for that matter Finnalano they could open. மேபி கீப்பர் இல்லாம கஷ்டப்பட்டாங்க வேற ஒரு லாஸ்ட் 2-3 சீசன்ஸா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் கேகேஆர். கீப்பர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் டிம் சைஃபர்ட் மாதிரி ஒரு பிளேயர் அந்த பிரைஸுக்கு ஐ திங்க் இட்ஸ் ஸ்டீல் ஃபார் கேகேஆர். ஏன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து சிபிஎல்லா இருக்கட்டும் பிபிஎல்லா இருக்கட்டும் பொளக்குறாரு எல்லா மேட்சும். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி அடிஷன் ஃபார் கேகேஆர். ஆமா டெஃபினட்டாவே ஐ திங்க் ஸ்டீல் ஃபார் கேகேஆர். அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஏன்னா ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் they have another at least ஒரு 5 good years ahead of them அப்படின்னு தான் தோணுது. So in that manner whoever does well will definitely I think end of day அவங்க ஒரு ரிட்டென்ஷன் மெட்டீரியலா பார்க்கலாம்.
ஏன்னா ஐ திங்க் தட்ஸ் ஹவ் திஸ் ஐபிஎல் சைக்கிளே வந்து அவங்க ஃபாரினர்ஸ் எஸ்பெஷலி இப்ப சுனில் நாராயண் எத்தனை வருஷம் ஆடுவாரு அப்படின்னு நமக்கு தெரியல மூவிங் ஃபார்வர்டு. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்தியன் ஆப்வியஸ்லி தேவை வெரி வெரி குட் இந்தியன் கோர். உங்களுக்கு ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாமே இருக்காங்க. பட் வந்து அவங்க ஃபாரின் அந்த காம்பினேஷன் வந்து இந்த ஒரு செட்ல இருந்து யார் யார் நல்லா பண்றாங்களோ ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி கோ பெட்டர். அண்ட் டாக்கிங் அபவுட் ஃபாரினர்ஸ், மதீஷா பத்திரானா at 18 crores லிட்டில் பிட் ஓவர் பேய்டு அப்படின்னு தோணுது. பட் ஒன்ஸ் அகேன் ஐ திங்க் தேர் லுக்கிங் அட் அ லாங்கர் டேர்ம் தான். அண்ட் எஸ்பெஷலி வித் டிஜே பிராவோ ஓவர் தேர் இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் அப்படின்னு தான் தோணுது. ஆமா ப்ரோ, இது பியூர்லி எனக்கு தெரிஞ்சு பிராவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இது நடந்திருக்கும். ஐ ஜென்வலி ஃபீல். ஏன்னா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் தான் 30 crores இவென்ச்சுவலி கேகேஆர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 9.2 crores ஆஃப் ஃபிஸ் அண்ட் 75 lakhs ஆஃப் ராவல் திரிபாதி அண்ட் 18 crores ஆஃப் மதீஷா பத்திரனா அண்ட் 2 crore ஆஃப் ரச்சின் ரவீந்திரா. ஐ திங்க் இவங்க எல்லாம் ஸ்டெப் அப் பண்ணுவாங்களா தெரியல. பட் ஆனா ராவல் திரிபாதி மாதிரி ஒரு பிளேயர் அவரோட எமர்ஜென்சி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேகேஆர் மாதிரி ஒரு டீமோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. He has a very good rapport with அபிஷேக் நாயர். எனக்கு தெரிஞ்சு அதை ட்ரஸ்ட் பண்ணி தான். ஏன்னா அவங்க லாஸ்ட் சீசனே சிஎஸ்கேவும் கேகேஆரும் தான் அங்கிஷ் ரகுவன்ஷிக்கும் சரி ராகுல் திரிபாதிக்கும் 2 பேருக்குமே அவங்க வந்து ஹார்டா போனாங்க. இவென்ச்சுவலி ரகுவன்ஷி வந்து லேண்டட் அப் இன் கேகேஆர் அண்ட் திரிபாதி லேண்டட் அப் இன் சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் ட்ரையல்ஸ்ல வந்து இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் கூட கேகேஆர் ட்ரையல்ஸ்ல ராகுல் திரிபாதி இருந்தாருன்னு நான் பார்த்தேன். ஸோ ஐ திங்க் they have put into a lot of work behind the scenes. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் நாயர் has come and ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐ திங்க் டேக் நோ கிரெடிட் அவே ஃப்ரம் அபிஷேக் நாயர். டெஃபினெட்லி ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் என்ன சொல்றது இந்தியன் டீமோட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ இஸ் டெஃபினெட்லி தட் மேன். தினேஷ் கார்த்திக் மாதிரி ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா பாட் ஹிம் டு தி செட்டப். ஒரு மாதிரி அவரை ரெக்கவரி பீரியட்ல இருந்து கொண்டு வந்து தினேஷ் கார்த்திக் 2.0 கொண்டு வந்து அவர் கேகேஆர் கேப்டன் பண்ணி திரும்ப இந்தியா ஆடி. ஸோ இஸ் டன் தட் டு a lot of players அப்படின்றப்போ ஐ திங்க் ராகுல் திரிபாதி நாட் அ பேட் பேக்கப் ஃபார் கேகேஆர். மேபி போன சீசன் அவ்வளவு நல்லா போகாட்டியும் இஸ் a very good backup தான் தோணுது. ஆமா ப்ரோ, ஆப்வியஸ்லி ராகுல் திரிபாதி ஒரு நல்ல பேக்கப். போன சீசன் நம்ம நினைச்ச மாதிரி அவர் போகல, ஆடல போகல எல்லாமே. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிளேயருக்கு ஒரு கான்பிடன்ஸ் எப்போ வரும்னா ஒரு 2-3 knocks நல்லா ஆடினாதான் ஒரு கான்பிடன்ஸ் அவருக்கு வந்து வரும். போன சீசன் அவர் எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் ஆர் வெரி பிக் ஃபார். ஏன்னா ஒரு டீம் நல்லா பண்ணதப்போ ஒரு ஒரு பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணா அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் அ டீம் லைக் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆயுஷ் மாத்ரேவோ சரி ஒரு டெவால் பிரேவிஸோ மேபி தே வுட் ஹவ் பிளேட் ஃபார் மேட்சஸ் ஆஃப் 4 to 7 மேட்சஸ் தான் ஆடி இருப்பாங்க. பட் ஆனா அவங்க ஆடின கேம்ஸ் வந்து அவங்களோட ரியல் பொட்டன்ஷியல் என்ன நம்மளுக்கு தெரிய வச்சுது. இவென்ச்சுவலி தே காட் ரீட். அவங்க ஸ்டேட்டாவே பிளேயிங் லெவல்ல ஆடுவோம் நம்மளால சொல்ல முடியுது. ஒரு ராகுல் திரிபாதி ஆடி இருந்தாருன்னா அவருக்கு ஆட முடியும். ஆப்வியஸ்லி அவர் ஆடினதுனால தான் சிஎஸ்கே 2022 மெகா ஆக்ஷன்ல கூட ஒரு 7 to 8 crores வரைக்கும் அவருக்கு புஷ் பண்ணாங்க. இவென்ச்சுவலி லேண்டட் அப் இன் SRH. எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதி ஒரு அஜிங்கிய ரஹானே கூட பாத்தீங்கன்னா 2022ல கேகேஆர்ல இருந்தாரு, 2023ல சிஎஸ்கே எடுத்தாங்க. அவரோட எமர்ஜென்சி பார்த்த உடனே 2025ல இஸ் பீன் தி கேப்டன் ஆஃப் கேகேஆர். வெங்கி மைசூர் கூட பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த டீம் செலெக்ஷன் அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாரு, we have a captain அஜிங்கிய ரஹானே will be opening அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ராகுல் திரிபாதி இஸ் a very good backup. yeah but bro மதீஷா பத்திரனா for 18 crores நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் ஒரு 18 crores மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு ஒரு 9 to 10 crores வரைக்கும் ஒரு பேக்கப் முஸ்தபிசுர் ரஹ்மான் பேக்கப்பா இருப்பாரா இல்ல அவங்க 2 பேருமே சேர்ந்து ஆடுவாரா நீங்க நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் இஸ் a very difficult thing at the end of the day. ஏன்னா இப்போ ஐ மீன் நீ சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ரகுவன்ஷி if ரகுவன்ஷி keeps then what will happen? ரகுவன்ஷியை கீப்பரா ஆடிட்டு அவங்க வந்து they can play ஃபாரினர்ஸ் வந்து நரேன், யூ ஹாவ் த லைக்ஸ் ஆஃப் கிரீன், அப்புறம் வந்து யூ ஹாவ் பத்திரான் ஆப்வியஸ்லி அண்ட் முஸ்தபிசுர். இது எப்ப ஆகும்னா இப்ப நான் வந்து என்னுடைய டெத் பவுலிங்கை வந்து தட் இஸ் அஸ் கேகேஆர் இஃப் யூ வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் த டெத் பவுலிங், எனக்கு 4 over 2 over முஸ்தபிசுர் 2 over நான் பத்திரான் ஆட போறேன் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஃபைன், அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க வந்து ரகுவன்ஷி we are not confident with ரகுவன்ஷி to keep wickets அப்படின்னு அவங்க பார்த்தாங்கன்னா I think they'll have to go to Tim Seifert or someone like a Finn Allen மேல ஆடிட்டு I think that will be an ideal combination. And also it will depend on how எப்படி வந்து ஹர்ஷித் ராணாவும்
வைபவ் அரோராவும் போட போறாங்க அப்படின்றதுமே இருக்கு. இப்போ ஹர்ஷித் ராணா வந்து அவங்க டைட்டில் வின் பண்ண சீசன் 2024 வந்து அவங்க எப்படி பண்ணாங்களோ, வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா அந்த மாதிரி அவங்க இஃப் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் எஸ்பெஷலி வித் டெத் ஓவர்ஸ்னா. சோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு பிளேயருக்கான இடத்துல இப்ப மதிஷா பத்திரனா இருக்காரு நீங்க சொல்ல வரீங்க. ஏன்னா 2024 போறாங்க. ஆமா ஆமா, மேபி நாட் a literal replacement சொல்ல முடியாது. பட் obviously அவர் தான் ஃப்ரண்ட் லைன் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்த வரைக்கும் மதிஷா பத்திரானா. So I think they are definitely thinking about both Cameron Green and Patirana. I think they are potentially looking at them for the next few years. அதுல இந்த I think எந்த டவுட்டுமே இல்ல. At Eden Gardens with his extra bounce, he will be very handy, bro. ஆமா ஆமா கண்டிப்பா. ஆமா, ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 6-7 போலிங் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ அவங்க முஸ்தபிசூர் ஆடலன்ற பட்சத்துல கூட பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இருக்காங்க, கிரீன் அட் த டாப். அதர்வைஸ் வந்து தே ஹேவ் தி லைக்ஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா. ஸோ தே ஹேவ் அ வெரி குட் இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் லைனப் இருக்கு. ரமன்தீப் கூட 2 ஓவர் போடுவார் வேணும்னா. கூட பாத்தீங்கன்னா ரமன்தீப் சிங் வந்து இஸ் bowling at the death. கரெக்ட் ஆமா. So it's going to be very handy. அதாவது I think they have அதாவது 64 crores வச்சு இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ I think they have done that. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் பாஸ்ட்ல டீம்ஸ் வந்து இந்த மாதிரி மினி ஆக்ஷன்ல வந்து சப்ளை கம்மியா இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாம பிட் பண்ணிலாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி they've not had the best of auctions, but I think KK have done a pretty good job. Yeah bro, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 64 crores வச்சுக்கிட்டு ஆக்ஷனுக்கு போறாங்கன்னா ஆப்வியஸ்லி மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஏத்தி விடலாம் தான் பார்ப்பாங்க. ஒரு நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு மதிஷா பத்திரினா கூட எல்எஸ்டியும் டிசியும் டெஸ்பரேட்டா போனாங்க. ஐ மீன் ஐ டோன்ட் எதுக்கு அவங்க அந்த மாதிரி போனாங்கன்னு எனக்கு தெரியல. வித் த லைக்ஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நட்ராஜன் மேபி அவங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. பட் கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று ஒரு 2 crores போயிருந்தா கூட அதை விட கான் ஐ திங்க். ஆமா, அந்தபடி பாத்தீங்கன்னா யா டீம் ஆஃப் பேட்டிங் வைஸும் சரி பவுலிங் வைஸும் சரி காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ஆமா, ஐ மீன் கரெக்ட். இட்ஸ் a very good combination. எந்த டவுட்டுமே இல்ல. பட் யா, மூவிங் ஃபார்வர்ட், டாக்கிங் அபவுட் சிஎஸ்கே, என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஐ டோன்ட் திங்க் அதாவது லாஸ்ட் இயர் ரீப்ளேஸ்மெண்ட்லயே வந்து நிறைய வேலை பார்த்துட்டாங்கன்னு தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே அட் த டாப் ஆடிட்டாங்க, அதர்வைஸ் பிரெவிஸை கொண்டு வந்தாங்க, வில் பட்டேல் கொண்டு வந்தாங்க. ஸோ தட் டாப் ஆர்டர் ஹஸ் பீன் ஸ்ட்ரென்தன், அது எந்த மாதிரி டவுட்டுமே இல்லை. அண்ட் ஆக்ஷன்லயுமே ஐ மீன் ப்ரையர் டு தி ஆக்ஷன் ட்ரேட்லயுமே தே காட் த லைக்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் அப்படின்றப்போ ஐ திங்க் இட் இஸ் வெரி மச் செட். எஸ், ரியாலிட்டி, அதாவது பிளண்ட் ரியாலிட்டி என்னன்னா எம்எஸ் தோனியோட ஒரு இடத்துக்கு தே வாண்டட் அ குட் இந்தியன் விக்கெட் கீப்பர். அதாவது நமக்கு அது ஒரு எமோஷனல் சைட் ஆஃப் திங்ஸை பாக்குறப்ப அது மேபி நமக்கு கொஞ்சம் இதுவா இருந்தாலும் ஐ திங்க் that move has to be welcomed first up. But I really thought கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு மேபி அவங்க மேபி நாட் அட் தட் பிரைஸ். டெஃபினெட்லி எனக்கு பிரைஸை பத்தி கூட கன்சர்ன் இல்லை. பட் அவங்க எப்படி ஃபிட் இன் பண்ண போறாங்க கார்த்திக் சர்மா? பிகாஸ் பிரசாந்த் வீர் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், போலிங் ஆல்ரவுண்டர், ஒரு நீட் இருந்தது. பட் எப்படி ஃபிட் இன் பண்ண போறாங்க கார்த்திக் சர்மா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்க. ஸோ ப்ரோ, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வருஷமா டீம்ஸை அனலைஸ் பண்றீங்க. நீங்க you have been looking into the team pretty much a lot. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துன்னு நினைக்கிறீங்க போன வருஷம்? ஐ மீன் there were many issues. I mean, to be honest, டாப் ஆஃப் மிடில் ஆர்டர் கொஞ்சம் அந்த ஃபயர் பவர்ல, ஏன்னா இப்போ தூபே ஃபார்ம்ல இருந்தாருன்னா கூட we will manage. அதாவது தூபே அண்ட் ஜடேஜா அட் தேர் பெஸ்ட் we could have managed, CSK could have managed a better middle order, right? பட் ஐ திங்க் ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இல்லாதது வந்து கண்டிப்பா டவுன் தி ஆர்டர். ஏன்னா அதனால தான் தீபக் கூட விஜய் சங்கர்லாம் நம்ம ஆட வேண்டிய சிச்சுவேஷன் வந்து. ஆல்சோ டாப் ஆஃப் தி ஆர்டர் வந்து டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாடோட இன்ஜுரி ஐ திங்க் தட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். பட் அதுவுமே ஆடட் டு த ப்ராப்ளம் ஆஃப் சிஎஸ்கே. பட் அதர்வைஸ் அட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர் ஒரு மாதிரி டீம்ஸ்லாம் வந்து 10 over 12 over போறப்போ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தே ஹேட் 40 for no loss, 45 for no loss ஒரு டெம்ப்ளேட் குள்ள போயிட்டாங்க. ஸோ அந்த கிரிக்கெட் டிட் ஒர்க் எனிமோர். அண்ட் ஆல்சோ போலிங்ல வந்து நம்மளுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல, 12 overs ஆஃப் ஸ்பின் அப்படின்னு எதிர்பார்த்து போனது. அதாவது சேப்பாக் சர்ஃபேஸ் வந்து முன்ன இருந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா முன்ன இருந்த சர்ஃபேஸ் வந்து
ஆமா நிறைய அதாவது அசிஸ்டன்ஸ் இருக்கும். யா ப்ரோ கரெக்ட். அசிஸ்டன்ஸ் இருக்கும் பட் ஆனா பவுன்ஸ் அவ்வளவா இருக்காது. பால் நல்லா பிட்ச் ஆகி டர்ன் ஆகும். ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் போன வாட்டி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு 100 ஓவருக்கு ஒரு 10 crores போயிட்டு அஸ்வினுக்கு ஒரு 9.75 crores போயிட்டு நம்மளோட காம்பினேஷன் மாட்டிக்கிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்குறோம். இந்த பர்ஸ் அமௌண்ட் இவ்வளவு எடுத்துட்டு வந்தது காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஜடேஜா இல்ல, அஸ்வின் இல்ல, 100 ஓவர் தான் இப்ப நம்மளோட ஸ்பின் அட்டாக்கை வந்து லீட் பண்ண போறாருன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ லாஸ்ட் இயர் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த வருஷம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஜடேஜா ஹஸ் பீன் ரீப்ளேஸ் பை ஒன் ஆஃப் அகில் ஹுசைன் ஆர் பிரசாந்த் வீர். Ashwin has been replaced by a spinner, Indian spinner, a World Cup teamல இருந்த ஸ்பின்னர் ராகுல் சார். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நீங்க ரொம்ப எஃபெக்டிவா இருந்து, ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்கிங் அட் தி பேப்பர் பாத்தீங்கன்னா போன வருஷம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த வருஷம் பண்ண போறாங்க. ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு 100 ஓவரோட எஃபெக்டிவ்னஸ் ஒரு கொஸ்டின் மார்க்கா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரீசன்சி ஃபார்ம் பாத்தீங்கன்னா ILT T20 இருக்கட்டும் இல்ல T10 இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அந்த விக்கெட்ஸ் காலம் மேபி கொஞ்சம் அது ஃபார் ஸ்பின்னர் லைக் ஹிம் விக்கெட்ஸ் காலம் இஸ் நத்திங். ஐ மீன் அவர் எடுத்தே ஆகணும்னு நான் சொல்லல, பட் ஆனா ஒரு எக்கானமிக்குள்ள ஒரு வரமாற்றவரோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இஸ் கோயிங் ஃபார் மோர் தென் 9 to 10 அந்த மாதிரி போறாரு. ஸோ எனக்கு தெரியல ப்ரோ என்ன ஆகும் தெரியல. கிளிக் ஆச்சுனா வெல் அண்ட் குட். ஆமா ஆமா ஐ மீன் கிளிக் ஆச்சுனா குட். பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் அண்ட் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஏன்னா 100 பொறுத்த வரைக்கும் ஐ பிலீவ் தட் இஸ் an attacking spinner. இப்போ நமக்கு லாஸ்ட் சீசன் என்ன ஆயிடுச்சுன்னா ஜடேஜாவும் சரி அஸ்வினும் சரி ரெண்டு பேருமே டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ்ன்றதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆடின ஒரு மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா நிதிஷ் ராணா அட் ஒன் எண்ட், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அட் தி அதர் எண்ட், ரெண்டு பேருமே டேக் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இட் சடன்லி லுக் லைக் ஆப்ஷனே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா இப்ப என்ன ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா ஒரு ரெண்டு வந்து ராகுல் சார் who's predominantly a defensive bowler, who's a defensive spinner predominantly, அவரை நீங்க வந்து டிஃபென்சிவா ஒரு ரெண்டு அவர் ரன் கண்ட்ரோல் பண்ணாருன்னா at the other end we can use Noor Ahmed who can pick those wickets. ஏன்னா என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு நம்ம ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், அதாவது எக்கனாமிக்கலா போட்டோம்னா பவுண்டரிஸ் கொடுக்காம விட்டோம்னா ஃபார் தட் மேட்டர் இன்னொரு ரெண்டுல பிரஷர் பில்டப் ஆகும். ஆப்வியஸா they will go and try and get those wickets. I think maybe that could be a strategy that CSK could employ this year. ஓகே. இப்போ நீங்க அந்த படி பாத்தீங்கன்னா அப்போ நீங்க டெத்ல யாரை ப்ரோ போட வைப்பீங்க? ஏன்னா சிஎஸ்கேக்கு எங்க லேக் ஆச்சுன்னா ஓப்பனிங், மீன் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி ஓப்பனிங் அந்த 1 to 6 ஓவர்ஸ்ல தான் சிஎஸ்கே ரொம்ப அடி வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா they strengthened the batting. பேட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மாதிரி ஒரு டாப் 3 வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபார் மீ எங்கேயும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு வித் லைக்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் 1 to 6 ஓவர்ஸ் ஃபுல்லா அடிச்சுதான் ஆடுவாங்க. ஸோ பவுலிங் பவர் பிளேல வந்து அவ்வளவா நம்ம எனக்கு தெரிஞ்சு we are the only team பவர் பிளேல ரன்ஸ் ரொம்ப கன்சிட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஓல நீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபில்ஃபில் பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப யார் ஆரம்பிக்கலாம், இப்ப டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா சிஎஸ்கே டீம் காம்பினேஷன் யோசிச்சு பார்த்தாலே தலை வலிக்குது ப்ரோ. ஆப்வியஸா எக்ஸாக்ட்லி. ஐ மீன் நானுமே அதுல நிறைய யோசிச்சு பார்த்தேன்னா இப்போ there are two things. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கார்த்திக் சர்மாவை அகாமடேட் பண்றதுங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் வில் பி மேண்டேட்டரி. ஏன்னா நமக்கு தெரியும் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒருத்தரையே வந்து 16 crore எடுத்து சிஎஸ்கே didn't utilize him for like most of the matches. So I don't think இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சரி ஓகே நான் இவ்வளோ so and so அமௌண்ட்டுக்கு நான் போயிட்டேன், I'll have to play him in the first 11ன்றது there is no need அப்படின்னு தோணுது. So I think what personally my 11 என்ன கேட்டா obviously Ayush Matre, Sanju Samson, I think Rutraj at number 3 because he's looking for a number 3 spot. That's what I think he's going to do. Number 4 Brevis, number 5 Shivam Dube could be a good option. Maybe at number 6 we can use someone like maybe Karthik Sharma அங்க இடம் இருக்கா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் நீங்க 6 and 7 அப்படி போயிட்டு நம்பர் 8 MS தோனி போயிட்டு
மேபி யூ பிளே your 3 bowlers. எலிஸ் ஆடுறீங்க, கம்போஸ், நூறு அண்ட் லைக்ஸ் ஆஃப் கலீல். பட் இது பண்ணாங்கன்னா என்ன ஆயிடும்னா there will be, அதாவது 5th bowler வந்து there will be over dependency on தூபே அண்ட் பிரசாந்த் வீர். துபே அண்ட் பிரசாந்த் வீர். ஏன்னா 4 bowlers வந்துருவாங்க. நூறு, எலிஸ், நாட் பத்திரனா, சாரி, கம்போஜ் அண்ட் ஒன் மோர் வந்து கலீல். சோ அப்படின்றப்போ வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த 4 over தூபே அண்ட் பிரசாந்த் வீர். ஆப்வியஸ்லி if பிரசாந்த் வீர் delivers, if he is a good 4 over bowler, if he can give 4 overs consistently, சூப்பரா இருக்கும். தூபே வந்து பாத்தீங்கன்னா கேன் மேனேஜ் பிரெவிஸ் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் லெக்ஸ். பட் என்ன ஆயிடும்னா, பட் இட்ஸ் என்ன சொல்றது ப்ரோ, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குட் ஹெடேக்னு நான் சொல்லுவேன். கிளிக் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலில் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 14.2 crores எடுத்துட்டு அவங்கள ஆட வைக்கணும்னு சொன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து, தம்பி டீம் காம்பினேஷன் படி செட் ஆகட்டும்பா, உனக்கு இடம் இருந்தா நீ ஆடலாம், இல்லைன்னா யூ வெயிட் ஃபார் யுவர் சான்சஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு குட் என்வாயர்மெண்ட்ல அவனை சொல்லி அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அவனை இருக்க வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை வந்து 16 crores எடுத்துட்டு அவர் வந்து லிட்டரலி ஒரு 2 matches தான் ஆடினாரு. இன்ஜுரி ஆச்சு, பட் டீம் காம்பினேஷன் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆடவே இல்லை, நேஷனல் டியூட்டிக்கு பிளேயர்ஸ் முன்னாடி கிளம்பிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு வித் சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, எனக்கு தெரிஞ்சு திஸ் வுட் டெஃபினெட்லி பி தி லாஸ்ட் சீசன் ஃபார் டோனி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 matches மேபி, எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட டோனி ஆடிட்டு, டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன் தே வில் பி ஒரு 5 overs ஒரு 40, ஒரு 5 overs ஒரு 50 அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ராபப்லி தே வில் பி சென்டிங் டோனி இன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவருக்கு ஒரு நீடே இல்லைன்னா தே வில் பி கோயிங் ஃபார் செகண்ட் இந்தியன் ஸ்பின்னர். கன்சிடரிங் பிரசாந்த் வீர் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே இன் யுவர் 11, எனக்கு தெரிஞ்சு he will definitely be rolling his arms. எனக்கு தெரிஞ்சு அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க bro. Definitely. I think rightly mentioned. பிரசாந்த் வீர், நான் சொன்ன பாயிண்ட் தான். பிரசாந்த் வீர் 4 over போட்டா I think most of the problems will be sorted out. If he becomes a good 4 over bowler, obviously if you can depend on him, I think it can obviously நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அண்ட் ஆல்சோ வில் டிபெண்ட் ஆன் ஐ திங்க் MS Dhoni's decision தான். ஏன்னா இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான். ஏன்னா அவரை தாண்டி டீம்ல வந்து பெருசா ஒரு ஃபைனல்ஸே யாருக்குமே இருக்காது, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அவர் என்ன டிசைட் பண்றாரோ தட் வில் ஆப்வியஸ்லி டிசைட் தி டீம்ஸ் காம்பினேஷன். அவருமே வந்து இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேடு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது I think this might potentially be his last season. I mean, இது 5-6 வருஷமா எல்லாரும் சொல்லிட்டே தான் இருக்கும். பட் I mean, he is constantly ஓடிட்டே இருக்காரு. I mean, great to see that. I mean, definitely. But I mean, exactly. ஆமா, hunger to play, he is delivering. அதுவுமே இருக்குல்ல. இப்போ if he is not delivering, that's fine. ஸோ ப்ரோ, இப்போ போன சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங் ரொம்ப அந்த பவர் ஹிட்டிங் லேக் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீசன் வந்து டாப் ஹெவியா போனதுனால எனக்கு தெரிஞ்ச இந்த 190 to 200 சேசஸ் நம்ம கொஞ்சம் தாராளமா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் we can bet அப்படின்னு நினைக்கிறேன் சேஸ் பண்றதுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எனக்கு தெரிஞ்ச 190 தாராளமா we can pushனே நான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா 190, I mean, I think batting wise there shouldn't be an issue this season. Because straight away I think that top 5 is dangerous. ஏன்னா அந்த டாப் 5 கம்பேர் பண்றப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி GT கிட்ட ஒரு நல்ல டாப் 3 இருக்கு. RCB have மும்பை கிட்ட ஒரு நல்ல டாப் 5 இருக்கு. RCB கிட்ட ஒரு நல்ல டாப் 5 இருக்கு. பட் otherwise not very sure how many teams can actually compete with that kind of a top 5. நான் சொல்றேன் டாப் 3 மேபி LSG எல்லாம் நல்லா இருக்கு. பட் ஒரு டாப் 5 பார்த்தா one of the best in the IPL. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. So I think yes, அந்த வகையில பேட்டிங் shouldn't be an issue. bowling எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்க, பிரசாந்த் வீர் எப்படி, are they going to use him as a 4 over bowler, இல்ல பிரெவிஸையோ இல்ல வந்து உங்களுக்கு தூபேவையோ அவங்க நல்லா போட போறாங்களா? I mean, they are going to utilize their 4 overs. இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். I think this is going to be something that ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி மேனேஜ் பண்ண போறாரு. Because I think this is turning gradually into ஒரு MS Dhoni டீம்ல இருந்து
ஒரு ருத்ராஜ் கேக்வாட் டீமா மாறிட்டு இருக்குது. we can see that transition slowly. ஏன்னா ஐ திங்க் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு தெரிய வருது. வித் தி டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் அவங்க ரொம்ப நம்புறாங்க. ஒரு எங்க டீம் சைட்கா அவங்க போறாங்கன்னா ஐ திங்க் ருத்ராஜ் கேக்வாடோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல நிறைய இருக்கு நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ எஸ், நம்ம டாப் 2 டீம் பர்ஸ் நிறைய வச்சிருந்த 2 டீம் பத்தி பேசிட்டோம். பட் மூவிங் ஃபார்வர்ட், டாக்கிங் அபவுட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி, வாட் டு யூ ரியலி ஃபீல்? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணா கூட ஐ திங்க் தே ஆர் ரெடி டு கோ. வாட் தே நீடட் வாஸ் ஜஸ்ட் பேக்கப்ஸ், அண்ட் பேக்கப்கே அவங்க வெங்கடேஷ் ஐயர் எடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் he might slot in straight away. I think அது வந்து பார்த்தா கொஞ்சம் இன்ஜஸ்டிஸா தான் இருக்கும் படிக்கல் மாதிரி ஒரு பேட்டருக்கு. ஏன்னா நல்லா அந்த லாஸ்ட் சீசன் இன்ஜுரி ஆகிற வரைக்கும் சூப்பரா ஆடினார் படிக்கல். ஸோ அதுக்கப்புறமே வந்து டு ரீப்ளேஸ் இன் ஸ்ட்ரெயிட் அவே இஸ் நாட் ரியலி யூனோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் படிக்கல் வெங்கடேஷ் ஐயர், பட் அதர்வைஸ் தட் டீம் லுக்ஸ் செட். ஏன்னா ஹேசல்வுட்டுக்கு ஜேக்கப் டஃபி பேக்கப் தான் எடுத்துட்டாங்க. யஷ் தியால் இஃப் ஹி டசன்ட் பிளே they might get Mangesh Yadav in straight away. So in the மாதிரி they have multiple options. Jordan Cox marantingla bro. Jordan Cox. So obviously with Mo Babbitt over there, we expect few kinds of picks like that, but definitely Jordan Cox. Jordan Cox பெருசா எங்க இடம் இருக்குன்னு தெரியல, but he's a good. ஏன்னா ஜேக்கப் பெத்தலே வெளியே உட்கார்ந்துருக்காரு. See ஜேக்கப் பெத்தல் who is very very promising. ஜேக்கப் பெத்தலே வெளியே உட்கார்ந்துருக்கிறப்போ I think tends to happen. ப்ரோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் த ரிசல்ட் ஸ்பீக்ஸ். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் எடுத்த வந்து they have got the என்ன சொல்றது desired result. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 2025 and GT 2022 நான் ஒரே மாதிரி தான் ப்ரோ பார்ப்பேன். ஏன்னா எவ்வளவு நாள் நம்ம சுயேஷ் சர்மா மாதிரி ஒரு பவுலரையோ இல்ல குருணால் பாண்டியா மாதிரி ஒரு பவுலரையோ நம்புவோம்னு எனக்கு தெரியல. அவங்க மேல நம்ம பேங்க் ஆன் இருப்போம், அவங்கள நம்ம ரிலை பண்ணி போலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அதுக்கு மேபி ஒரு பேக்கப் எடுத்திருக்கலாமோ, இல்ல பேக்கப் கூட இல்ல அது எப்படி பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி எனக்கு அதுக்கு ஒரு என்ன மீன் எக்ஸ்பிளைன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதை வச்சுக்கிட்டு. ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ மேபி சுயாஷ் சர்மாக்கு பேக்கப் எடுத்திருக்கலாம். டெஃபினட்டா ஐ திங்க் சுயாஷ் சர்மாக்கு தே குட் ஹவ் கான் ஃபார் அ பேக்கப். தட் வாஸ் ஒன் திங் ஐ தாட். பட் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா தே ஹேவ் ஸ்வப்னில் சிங். ஸ்வப்னில் சிங் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு க்ளோஸ் டு ஃபர்ஸ்ட் சீசன் ஆடினார் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் மனிஷ் பாண்டே, விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஆடின ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் வாஸ் ஸ்வப்னில் சிங். ஸோ ஸ்வப்னில் சிங்ன்றப்போ ஹி இஸ் a very good bowler. I think can be a good backup. ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடலாம். நம்பர் 7 நம்பர் 8ல பேட்டிங் ஆடுவார் ஓரளவுக்கு. ஸோ ஐ திங்க் குணால் பாண்டியாக்கு ஓரளவுக்கு பேக்கப் செட். பட் ஐ திங்க் சுயாஷ் சர்மாக்கு தே குட் ஹவ் கான் ஃபார் அ பேக்கப். ஐ திங்க் கான் ஃபார் அ பிளேயர் லைக் பிரசாந்த் சோலங்கி. ஆமா, போயிருக்கலாம். எஸ் போயிருக்கலாம். பட் ஐ திங்க் அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு பெருசா ஏன்னா இன்ஜுரி ப்ரோன் மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது சுயாஷ் சர்மா. அண்ட் ஆல்சோ சுயாஷ் சர்மாவை அவங்க நிறைய ப்ரிடாமினன்ட்லி தி யூஸ் ஹிம் ஆஸ் a இம்பாக்ட் பிளேயர் தான். ஸோ பெரிய அளவில் ஐ டோன்ட் திங்க் அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டையும் அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது சுயாஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை வச்சு. ஸோ ஐ திங்க் ஆன் தட் ஆஸ்பெக்ட் ஒன் மோர் குவாலிஃபிகேஷன் லோடிங் தான் தோணுது. ஏன்னா பெருசா அந்த டீம் பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர் வித் plenty of experience எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் இன் பிளேஸ் ஆஃப் பட்டிட்டர் ஐ திங்க் he will be starting எனக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா he can be handy with the 2 OC balls. ஏன்னா ஒரு டபுள் கமாடிட்டி பிளேயரா தெரியுறாரு. இப்போ டேவிட் படிக்கல் வந்து ஐ திங்க் பேட்டிங் மட்டுமே இன் பிளேஸ் ஆஃப் டேவிட் படிக்கல். கரெக்ட்டா? இன் பிளேஸ் ஆஃப் டேவிட் படிக்கல். யா மீன் அதான் ஓகே. தப்பா சொல்றேன். இல்ல ரஜத் பட்டிதார். நோ இஷ்யூஸ். கோ ஆன். ஓ சாரி கேப்டன். எனக்கு தெரிஞ்ச ரதத், ஐ மீன் தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் இன்டு ஹிஸ் நேம். நான் ஐ மீன் கான்ஷியஸா சொல்லல. எம்பி ஐ மீன் மத்திய பிரதேஷ் டீமோட கேப்டன், ஸ்டேட் டீம் கேப்டன். அதே ஸ்டேட் டீம்ல தான் வந்து வெங்கடேஷ் ஐயரும் ஆடிட்டு இருக்காரு. ஐ திங்க் ரஜத் பட்டிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பிளேயர் ஐ மீன் அவர் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபார்ம் அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருந்தா கூட அந்த பிளேயருக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் பார்த்திருப்பாரு, பேசியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு yeah I think he has a point to prove bro, definitely. ஏன்னா ஒரு 23 odd goals போன ஒரு player is the vice captain of KKR. correct.
அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து அவங்க இவென்ச்சுவலி என்ன சொல்ற ஒரு 7 crores தான் போறாங்கன்னா it was pretty shocked எனக்கு தெரிஞ்சியா. ஆமா ஆமா அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகைன் ஐ மீன் டூ early டு டாக் அபவுட் இட் பட் ஒன்ஸ் அகைன் ஒன்னு ரிட்டென்ஷனா கூட பார்க்கலாம் 2 years வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விராட் கோலி மாதிரி ஒருத்தர் எவ்வளவு வருஷம் ஆடுவாரு நமக்கு we genuinely don't know because he's in the very good touch. நம்ம தப்பு சொல்லக்கூடாது. பட் 27 28ல வந்து மேபி if you want to look at குட் இந்தியன் பேட்டர் இந்தியன் கோர் அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் ஆர்சிபிக்கு ஒரு மாதிரி நல்ல செட்டா தான் தெரியுது. ஆண்டி ஃபிளார் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ் டன் ரியலி வெல், எந்த விதமான டவுட்டுமே இல்லை. டெத் வைஸ் பாத்தீங்கன்னா கூட ஒரு சம பேக்கப் ப்ரோ. ஏசல்வுட்க்கு ஜேக்கப் டஃபி சம பேக்கப். ஏன்னா நியூசிலாந்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. தி லைக்ஸ் ஆஃப் ஒயிட் பாலும் சரி ரெட் பாலும் சரி இஸ் ஃபினாமினல். யா ஆர்சிபி அத கியூன் போட்டுடலாமா ப்ரோ பக்கத்துல? Hopefully cricket is a funny game, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் yes hopefully they'll do really well அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த டீம் வச்சுட்டு ஐ திங்க் the amount of என்ன சொல்றது in terms of money which they have come into the auction and the quality of the players, அவங்க பேக்கப்க்கு எடுத்த players கூட they can potentially be in the playing 11 bro. கரெக்ட் ஒரு விஷயத்துல தான் எனக்கு தெரிஞ்சு மத்த டீம்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி great bro. Yeah, definitely. I think they've ticked all the boxes. எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஆமா ஐ மீன் நம்ம 3 teams பார்த்திருக்கோம், 3 potentially great teams and one more team with fan base. KKR, CSK, RCB இருக்கிற fan base இருக்கிற டீம் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ், எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து ஐ திங்க் அவங்களுமே கிட்டத்தட்ட நம்ம அந்த ஆர்சிபி லிஸ்ட்ல தான் சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு இஷ்யூ வந்து ரயன் ரிக்கல்டன் பர்ஃபார்ம் பண்ணாதப்போ அவங்களுக்கு கீப்பர் இல்லாதனால தே ஹேட் டு பிரிங் இன் ராபின் பின்ஸ். அண்ட் இந்த வாட்டி அந்த அந்த ஒரு ப்ராப்ளமை ஈஸியா அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே குவிண்டன் டிகாக்க பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தாங்க. பேஸ் பிரைஸ்க்கு ஐ திங்க் குவிண்டன் டிகாக் இஸ் அ ஸ்டீல், அதுல டவுட்டே இல்லை. இட்ஸ் டெஃபினட் ஸ்டீல். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஓகே மேபி he is not maybe the best of what we have seen Quinton de Kock, but I think at base price he's good to go for another couple of years. ப்ரோ ஒரு பிளேயர் ஆக்ஷன்லயே ரெஜிஸ்டர் பண்ணல, ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்ல முடியாது, இஸ் நாட் இன் த லிஸ்ட். அதுக்கப்புறமா வித் பிளேயர் லைக் குவிண்டன் டி காக் ஒரு 1 crore ஒரு பேஸ் பிரைஸா வச்சு ஒரு டீம் என்ன எடுப்பாங்க, என்ன வர சொல்லியிருக்காங்க நம்பி வராருன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் he will be in the starting 11. ஆமா ஆமா I mean with the combination which Rohit and Quinton de Kock brings in, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2020 மும்பை ஃபீல்ஸ் வருதுன்னு எனக்கு தோணுது. ஆமா த்ரூவன் காம்பினேஷன் வேற. ஐ மீன் ஆல்ரெடி இப்போ 2 டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்றப்போ ஸ்ட்ரெயிட்டாவே ஐ திங்க் தேல் பிளே. ஏன்னா தே ஹவ் டிஃபெண்டட் தேர் டைட்டில். ஏன்னா 2020 டிஃபெண்ட் பண்ணாங்க டைட்டில். ஸோ அதுவும் டாமினண்டா எங்கேயுமே ஒரு பிசிறு தட்டாத மாதிரி போய் ஜெயிச்சாங்க. ஸோ அப்படின்றப்போ ஐ திங்க் they're very good to go தான். பட் யா மும்பை இந்தியன்ஸ் அதர்வைஸ் they got good backups. ஏன் நம்ம மும்பையை பத்தி அவ்வளோ ஆர்சிபி மாதிரி ஒரு இது பண்றோம்னா, ஆர்சிபி என்ன சொல்றது ப்ரோ, அவ்வளோ எங்கேஜ்டா இல்ல ட்ரேட்ல. ஒரு டீம் வந்து ட்ரேட்லயே எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வித் பிளேயர் ஷெஃபைன் ருதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கட்டும், ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கட்டும், மயங்க் மார்க்கண்டே ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சார்ட் அவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த ஒரு லெக்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 2018 மயங்க் மார்க்கண்டே அந்த ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு சிஎஸ்கேவோட. எனக்கு தெரிஞ்சு எம்ஐ ட்ரேட்லயே ஐ திங்க் தே ஹவ் சார்ட்டட் அவுட் எவ்ரிதிங். ஆமா ஐ திங்க் ஐ மீன் டெஃபினெட்லி ஏர்லி தான். பட் ஐ திங்க் ஒன் மோர் அவங்க இன்னொரு குவாலிஃபிகேஷனுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒன் மோர் குவாலிஃபிகேஷன் இஸ் ஆன் தி வே. Nothing much to say bro, we can go. ஆமா I think we've almost completed 4 teams and 4 டீம்மே வந்து they have been top draw. Maybe CSK நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, பட் KKR, RCB and என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் they are really good to go. And அதே ஒரு லிஸ்ட்ல பார்த்தா we have PBKs once again. ரொம்ப பெருசா அவங்களுக்கு ஒர்க்கே இல்ல. டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பிக்கே பண்ணாங்க. கூப்பர் கார்னலி எடுத்தாங்க, பென் வார்ஷஸ் எடுத்தாங்க.
ஸோ ஐ திங்க் ஈவன் தேர் டீம் இஸ் பிரிட்டி மச் செட். ஏன்னா கூப்பர் கானலி பொறுத்த வரைக்கும் he is once again பேக்கப் தான். once again கூப்பர் கானலி இஸ் a backup. கூப்பர் கானலி வந்து ஜாஷ் இங்கிலீஷ் பிளேஸ்ல ஆடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் திங் இஸ் நாட் நோ மோர் இந்த பஞ்சாப் கிங் செட்டப்ல அவர் இல்ல. இல்ல I think too early to say that. ஏன்னா they have Prabsimran Singh who can keep. ஆமா so I think ஆமா they have Prabsimran. so இப்போ டெக்னிக்கலா he won't go in as a impact. இப்போ as such ஒரு impact player ஆட மாட்டாரு Prabsimran Singh. he'll obviously when he'll have to keep wickets at the top ஆடுவாரு. பட் கூப்பர் கொனலி ஐ திங்க் டூ ஏர்லின்னு தான் தோணுது டு பிளே அட் தட் ஸ்பாட். ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணிடலாம்னா அப்படியே அவங்க ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3 ஆடிடலாம். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3. அதர்வைஸ் யூ கேன் ஹாவ் சம்ஒன் லைக் மிச்சல் ஓவன் அட் 4, பிரசாந்த் சிங் அட் 5. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் செட்டப் கூட அவங்க ட்ரை பண்ணலாம்னு தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மிச்சல் ஓவன், அது இல்லாம அவங்களுக்கு வந்து தே ஹேவ் அ குட் பேட்டிங் ஃபயர் பவர். பேட்டிங் ஏன்னா யான்சன் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு நம்பர் 7 கூட ஆடலாம். ஸோ I think their team is also nothing much to talk about. Dwarshas, they have a straight away, they have a backup. I think ஒரு few players தான் bro the ability to swing both ways இருக்குன்னு நினைக்கிறேன். I mean Ben Dwarshas மாதிரி ஒரு பிளேயர் வந்து அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்தே பால் உள்ள கொண்டு வருவார். Not most players will probably have that skill set. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா தான் சிஎஸ்கேவும் பஞ்சாபும் தான் எனக்கு தெரிஞ்சு பென் வாஷியஸ்க்கு அவ்வளவு போனாங்க. ஐ திங்க் எவென்ச்சுவலி சிஎஸ்கேக்கு இன்னும் பர்சன்டேஜ் தான் they would probably went அந்த எந்த அமௌண்ட் அவங்களுக்கு வச்சிருந்தாங்களோ அது வரைக்கும் கூட அவங்க போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பென் கிரேட் பிக் ப்ரோ. ஐ திங்க் இந்த பிபிஎல் கூட சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு இஸ் குவைட் ஹேண்டி வித் தி பேட் டு ப்ரோ. ஆமா ஆமா ஃபர்கூசனுக்கு ஸ்ட்ரைட் அவே ஃபர்கூசனுக்கு பேக்கப்பா கூட இருக்கலாம். Lockie Ferguson, because in case of or injury or whatever it is, can prove to be a backup. But yeah, I think பஞ்சாபுமே செட். அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பெரிய அளவுல பார்த்தா நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்தீப் சிங், பிரப்சிம்ரன், யுஸ்வேந்திர சஹல், ஸோ பிரியான் ஷாலியா. ஸோ இந்தியன் கோர் பர்ஃபெக்டா இருக்கு. ஐ திங்க் தே ஒன்ஸ் மோர் நம்ம திரும்ப சொல்ற மாதிரி அவங்களுமே தே ஆர் பொட்டன்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீம் தான் தோணுது. சோ ப்ரோ அப்ப இந்த வாட்டி அவங்களுக்கு முல்லான்பூர்ல ஆடுவாங்க இல்ல மாலில ஆடுவாங்களா ப்ரோ? ஐ மீன் லாஸ்ட் 3 years முல்லன்பூர்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 24ல இருந்தே if I'm not wrong, I think கன்சிஸ்டன்ட்டா முல்லன்பூர்ல தான் ஆடுறாங்க. சோ ஐ திங்க் முல்லன்பூர்ல தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அதுவுமே ஒரு சம்டைம்ஸ் அவங்களுக்கு அதுவுமே ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா முன்னாடி இந்தோர்ல ஆடுவாங்க, சில மேட்சஸ் மாலில ஆடுவாங்க. இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா ஒரு ஹோம் கிரவுண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான். ஏன்னா பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி கேம்ஸ் we are going to play in our home ground. ஹோம் கிரவுண்ட் என்னன்னே தெரியாம நம்ம போனோம்னா காம்பினேஷன்ஸ் நம்ம என்னன்னு வச்சுட்டு போறது நமக்கு தெரியாது. இப்போ முல்லான்பூர்ல போனோம்னா ஐ மீன் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஃபேர்லி ஹஸ் பிகம் பேட்டிங் பிட்ச் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் காம்பினேஷன்ஸ் என்ன சொல்றது, பஞ்சாப் வந்து காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டு பக்காவா அவங்களோட பேக்கப் எடுத்துக்கிட்டு ஐ மீன் தே ஆர் குட் டு கோ ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு யா ஆமா டெஃபினெட்லி ஐ திங்க் they really are a force to reckon with தான் தோணுது. இந்த சீசனும் they might be a force to reckon with definitely. And moving forward I think a team like Gujarat Titans ஏன்னா அவங்களுமே ஒரு செட் டீம் தான். இன்ஃபேக்ட் அவன் மறக்கூடாது, அவங்களுமே தே குவாலிஃபைட் லாஸ்ட் சீசன். பட்லர் இல்லாத ஒரு காரணத்தால் தே பிளேட் குஷல் மெண்டிஸ். ஐ மீன் தே ஹேவ் டு பிரிங் இன் குஷல் மெண்டிஸ். அண்ட் அந்த ஒரு டார்கெட் அவங்களால சேஸ் பண்ண முடியல. 230 odd சேஸ் பண்ண முடியல if I'm not wrong in the eliminator. So அதனால வந்து ஐ திங்க் தே லாஸ். பட் இவென்ச்சுவலி அவங்களுமே ஒரு நல்ல டீம். அவங்க ஜேசன் ஹோல்டர் எடுத்ததுன்றது ஒரு பிக், நல்ல பிக், வெரி குட் பிக். பட் எனக்கு என்னன்னா once again will they play Glenn Phillips at that position, number 4 position? ஏன்னா நம்பர் 4 அவங்களுக்கு திரும்பவும் அந்த ஒரு இடத்த அவங்க என்ன அட்ரஸ் பண்ணலையோன்னு எனக்கு அது ஓடிட்டே இருந்தது மைண்ட்ல during the auction. ப்ரோ மில்லர் மாதிரி ஒருத்தர் நல்ல ஃபிட்டா இருந்திருப்பாரு அந்த டீம்ல. மேபி மில்லர் அவங்க திரும்ப வாங்கி எடுத்திருந்தாங்கன்னா கூட யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் மில்லர். ஐ திங்க் ஜிடி ஐ மீன் இவரோ ஐ மீன் இப்ப நான் சொல்ல போற பிளேயர் வந்து ஆப்வியஸா போன வருஷமே மெகா ஆக்ஷன்ல ஒரு டீம் எடுத்தாங்க. அவரோட பேர் குமார் குஷாகரா.
டிசி மாதிரி ஒரு டீம் வந்து 6-7 crores அவர் எடுத்தாங்க. பட் ஆனா இந்த ஷாஹித் முஸ்தகில் அவரை பார்த்தோன்னா செமையா ஆடுறாரு ப்ரோ அவர் சீரியஸா. ஐ மீன் அவ்வளவு அழகா இருக்கு ஆடுறத பாக்குறதுக்கு. ஐ மீன் ஒரு வீக்னஸே தெரியாத ஒரு பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பிளேயிங் ஸ்பின் பவுலிங் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஈக்குவலி. எனக்கு தெரிஞ்சு ஜிடி அவர் ஆட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. மேபி Yeah, definitely. I think hopefully if they play him better இருக்கும். And also it will also depend on how Shahrukh Khan bats. ராகுல் தேவாட்டியா ஷாருக் கான் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ அவங்களுக்கு ஜேசன் ஹோல்டர் எடுத்ததுனால அவங்களுக்கு அந்த இடம் அந்த அதாவது லோயர் டவுன் தி ஆர்டர் தி ஹேவ் ஹோல்டர் தி ஹேவ் தி லைக்ஸ் ஆஃப் ரஷீத் கான். ஸோ ஐ திங்க் இட் மோர் ஆர் லெஸ் செட் தான் தோணுது. யா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா தி லைக்ஸ் ஆஃப் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்லர். நம்பர் 4 நான் குஷாகரான்னு சொல்றேன், பட் தெரியல. 5 ஷாருக் கான் சொல்ல நினைக்கிறீங்களா இல்லை நீங்க மேபி அவனோட ஃபார்ம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இல்ல இப்போ they have to play Rabada, they have to play Rashid Khan, they have to play Butler. So மூணு ஸ்லாட் அங்கேயே முடிஞ்சது. ஸோ இப்ப எப்படின்னா அவங்க வந்து ஜேசன் ஹோல்டருக்கு போறாங்களா இல்ல பிலிப்ஸ் ஆட போறாங்களா அப்படிங்கறதா. ஏன்னா அவங்க ஹோல்டருக்கு காமிச்ச இன்ட்ரெஸ்ட் பார்த்தா ஐ திங்க் தே மைட் பிளே ஹோல்டர் இந்த 11 straight away இந்த 11. ஸோ ஹோல்டர் ஆடிட்டாங்கன்னா தென் யூ ஹேவ் டு கோ குமார் குஷாகரா, ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா இந்த டைப்ல போற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Maybe do you think Sai Kishore will be coming into the play, bro? Sai Kishore or Nishan too. In fact, they will straight away Washington is the number 4 ஆயிடும். The point and for straight away Washington is number 4 ஆயிடும். Yeah. Okay, super. Number 4 ஆடிட்டாங்கன்னா மேபி குமார் குஷார் number 5, 6 ஷாருக் கான், 7 வந்து ரஷீத் கான், ஹோல்டர், 3 bowlers. பிரசித் கிருஷ்ணா, ரபாடா, ஒன் மோர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் முகமது சிராஜ். இம்பாக்ட் யார் வேணா அடிக்கலாம், இஷாந்த் சர்மா அடிக்கலாம், இல்ல யார் வேணா அடிக்கலாம். இம்பாக்ட் சாய் கிஷோர் கூட வரலாம் மேபி. அகமதாபாத் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் பிட்ச் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஜிடி சூப்பர். ஆமா நல்லா இருக்கு. ஐ மீன் ஜிடி இஸ் ஆல்சோ யூனோ. ஏன்னா ஆனா ஒன்னே ஒன்னு என்ன புரியுதுன்னா தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி மெகா ஆக்ஷன். அதாவது மெகா ஆக்ஷனை வந்து எப்பவுமே, ஏன்னா இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரியோ இல்ல கேகேஆர் மாதிரி இந்த ஒரு டீம் வந்து இவ்வளவு பிஸியா மெகா ஆக்ஷன்ல இருந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு பை பண்ணுவாங்க மேபி சிஎஸ்கே கேகேஆர்னா they'll make one good buy in a mini auction. பட் இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா they have plenty of options. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயர், ஒரு நிஷாந்த் சிந்து மாதிரி ஒரு பிளேயரை பேக்கப் வச்சிருக்காங்க. இஷாந்த் சர்மா ப்ரோ, இந்தியன் டெஸ்ட் டீம் பவுலர், அவரை பேக்கப் வச்சிருக்காங்க. ஐ திங்க் 100 டெஸ்ட் மேட்ச். சூப்பர் பாயிண்ட் ப்ரோ, சூப்பர் பாயிண்ட். ஆமா, it is very important mega auction. I think that's why it is so important retention நம்ம என்ன பண்றோம் அது எல்லாமே. பட் I think they are also a good team to look at. They also have a potential chance to fight for a playoff spot. அது எந்த டவுட்டுமே இல்லை. பட் மூவிங் ahead, இந்த ஆப்ஷன்லயே ஒன் ஆஃப் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ரேட்டட் டீம் who played or rather who did a very very good job in the auction, I think was Delhi Capitals. So ஏன்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து straight away they got Miller for 2 crores. ஏன்னா அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்டர் வேணும், மில்லர் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து 2 crores-க்கு லுங்கி இங்கிடி was a perfect backup. பெண்டகெட் வந்து டிசி தான ப்ரோ? பெண்டகெட், ஆமா பெண்டகெட் தான். பெண்டகெட் டிசி I mean straight away 2 crores எடுத்தாங்க. 10 நிமிஷம்க்கா. ஐ மீன் அவங்க எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்றது வந்து அடுத்த விஷயம். பட் ஆனா டு ஹாவ் சச் அ டைவர்ஸ் ஓப்பனிங் பேர். ஏன்னா லாஸ்ட் இயர் நமக்கு ஞாபகம் இருக்கும், அவங்க வந்து எத்தனையோ ஓப்பனிங் பேர் மாறி மாறி மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருந்தாங்க. டாப் 3. genuinely happy for Akub Nabita. ஆமா கண்டிப்பா. ஏன்னா செம பிக் ப்ரோ. ஆமா, ஏன்னா ஒரு ஸ்கில் செட் வந்து எனக்கு தெரிஞ்சு I don't think you'll probably be starting in the 11 straight away. But அந்த
ஒரு ஜேகேல இருந்து ஒரு பிளேயரை நம்பி எடுக்கிறாங்க, ஏமாங் பதானி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவர் கிரெடிட் பண்ணும் ப்ரோ டெஃபினெட்லி. ஏன்னா டிசி மாதிரி ஒரு டீம் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் 19ல ஒரு பிளேயர் எமர்ஜிங்கா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவன் டிசில இருப்பான்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி டொமஸ்டிக் சர்க்கியூட்ல ஒரு பிளேயர் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்ஸ் ஆஃப் டு டிசி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏமாங் பதானி இருக்கும். ஆமா ஆமா கண்டிப்பாவே. ஐ திங்க் இப்போ அவங்களுக்கு அகிப் நபி வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நட்ராஜனுக்கு அவங்க 2 பேக்கப் வச்சிருக்காங்க இப்போ, முகேஷ் குமார் அண்ட் அகிப் நபி. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துலயுமே அவங்க போலிங்குமே செட். ஏன்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், யூ ஹேவ் த லைக்ஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க், அகிப் நபி தான் ஆடுவாங்க. I think Natarajan would probably be starting 11 bro. ஏன்னா ஆமா டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஐ மீன் இன்ஜுரி சினாரியோ தான். ஏன்னா இஃப் ஹி இஸ் ஃபிட் அண்ட் ஃப்ளோயிங் வெரி குட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், ஒன் ஆஃப் நட்ராஜன் ஆர் அகிப் நபி அண்ட் முகேஷ் குமார். ஆமா சோ இதுவே are you missing someone bro? 5 bowlers தான் இருக்கு. உங்களுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் போடுவாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அட் தி டாப் இருக்கா. ட்ரிஸ்டன் ஸ்டப் வச்சு 2 ஓவர் போட்டுருவாங்க. ஓகே, அப்ப யார் கீப் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க ப்ரோ நீங்க இந்த சீசன்? ராகுல் will be a good option. டக்கெட் ஆடுனா டக்கெட் பண்ணலாம். அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் லுக்கிங் அட் அபிஷேக் போரல். ஏன்னா இப்போ 2 ஃபாரின் பேக்கப் ஓபன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் அபிஷேக் போரல் ஓபன் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. பட் ஐ ஸ்டில் பிலீவ் ஒன் ஆஃப் கேஎல் ராகுல் ஆர் டக்கெட் ஆடுனா டக்கெட் ஐ திங்க். சூப்பர் ப்ரோ. ஆமா இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா பெருசா செட்டில் தான் டீம். So we can see KL Rahul opening for all 14 matches or rather 17 matches. Hopefully it does. Yeah. I mean அந்த வயசுல பார்த்தா I mean Stubbs ஒரு question mark-ஆ இருப்பாருன்னு எனக்கு தோணுகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி நேஷனல் சைடுக்கு ஐ டோன்ட் திங்க் அவங்க எந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸ்டப்ஸுக்கு. ஐ மீன் நம்பர் 4 ஆடுவாரா இல்ல அதே லுக்கிங் டு கன்வெர்ட் ஹிம் இன்டு a finisher என்ன ஐ மீன் ஐ திங்க் என்ன ஒரு கிளாரிட்டி அவர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மேபி அந்த ஒரு விஷயத்துல டிசி வந்து அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் ஒரு ஃபினிஷரா அவர் நினைச்சு பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஆமா ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி பெருசா. ஏன்னா மில்லர் ஸ்டப்ஸ் உங்களுக்கு மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. அசுதோஷ் சர்மா, so yeah they are very good to go. Samir Rizvi. So yeah, I think once again mega auction நல்லா பண்ண ஒரு டீம். Very unfortunate to miss out on playoff last year actually, but they are also good to go ன்னு தோணுது. பட் அதர்வைஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்சோ நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி நிறைய பேசணும். ட்ரேட்ல வந்து ரொம்ப பிஸியா இருந்த ஒரு டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்ஃபேக்ட் ட்ரேட்னு சொன்னப்பதான் ஞாபகம் வந்து டெல்லி ஹாவ் த லைக்ஸ் ஆஃப் நிதிஷ் ராணா. ஸோ என்ன ஆகும்னா கேஎல் ராகுல் they'll have to play Ben Duckett அப்புறம் வந்து நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸ் 4. அப்போ ஸ்டப்ஸ் அந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டப்ஸ் 4 ஆடிட்டு மில்லர் 5, அசுதோஷ் 6, ரிஸ்வி 7னா ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் தட் லெவல். அக்ஷர் கூட மேல ஆகும் சான்ஸ் இருக்கு. 7க்கு முன்னாடி ஐ திங்க் அக்ஷர் பட்டேல். ஸோ I think அந்த டீம் I mean talking about that Rajasthan Royals trade பண்ண ஒரு player was Nitish Rana and they obviously got in Ravi Jadeja and Sam Curran. So அவங்களுக்குமே straight away Donovan Ferreira. So அந்த finishingல இருந்த பிரச்சனை இப்ப completely sorted out. ஜெனரலி நமக்கு தெரியும் இவங்க 5 bowler தியரியோட போவாங்க. 5 bowlers and ராஜஸ்தான் மேஜரா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்க வந்து ஓசிஸ் ஸ்லாட் வந்து 2 பேருக்கே அந்த 2 ஸ்பின்னர்ஸ்க்குமே அவங்கள ஐ மீன் they should sacrifice the 2 spots for the OC spinners னே ஆயிடுச்சு. அசரங்கா தீக்ஷனாக்கே அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு லாஸ் போயிடுச்சு. அந்த ஒரு மேஜர் அப்கிரேட் அவங்க பண்ணியிருக்காங்க ப்ரோ வித் தி லைக்ஸ் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்ணா. ஐ திங்க் வித் தி நியூஸ் ஐம் கெட்டிங் எனக்கு தெரிஞ்சு the home ground which they've got for this season is Pune.
ஆமா, ஏன்னா 2-3 டீம் ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. 2-3 டீம் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்சிபி கேட்டிருக்காங்க, டெல்லியும் கேக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பூனே, ஐ மீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ டெல்லி மைட் கெட் வைசாக். டெல்லி நமக்கு தெரியும் வைசாக்ல ஆடுவாங்க சம்டைம்ஸ். So there are multiple things that we'll have to think about. ஏன்னா லாஸ்ட் இயர் due to a few reasons they had to move to Vizag, but இந்த வாட்டி I hopefully believe that one of RR or RCB, I think we'll get Pune. But keeping aside the venues, but I think the upgrade of Asaranga and Tikshana to Ravindra Jadeja and Ravi Bishnoi, I think plenty of options are opening, bro, for RR. ஆமா, கண்டிப்பா plenty of options are opening. பட் அவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர் 2 பேருமே இன்ஜுரி ப்ரோன் ஃபாஸ்ட் bowlers. If they manage to play them for 14 games, I think they are good to go. ஏன்னா அவங்க ஃபினிஷிங் ப்ராப்ளமே இப்ப செட் பண்ணிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போட்டுருவாங்க. டானவன் ஃபெரேரா போட்டா ஆடினா டானவன் ஃபெரேரா will also bowl. So I think நிதிஷ் ராணா not நிதிஷ் ராணா, they will have the likes of டானவன் ஃபெரேரா bowling. In fact, so I think it's done more or less. They are also a pretty good unit தான் தோணுது. எக்ஸலெண்டா ஒரு பிக் எடுத்தாங்க ப்ரோ, விக்னேஷ் புத்தூர். ஆமா, பேக்கப், ஸ்ட்ரைட்டாவே ரவி பிஷ்னாக்கு பேக்கப். ஸோ ஐ திங்க் ஆர்ஆரோட பவுலிங் லைனப் எனக்கு தெரிஞ்சு குட் ப்ராபப்லி பி ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய், துஷார் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், டானவன் ஃபெரேரா, மேபி டு couple of overs, சாம் கரன். ஆமா, ஆமா, நன்றி. ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்றி. ஆமா. அண்ட் இல்ல, இவங்க என்ன பண்ணலாம், டு ஸ்டார்ட் ஆஃப் மேபி துஷார் தேஷ்பாண்டே பதிலா சந்தீப் சர்மா கூட ஆடலாம். ப்ரோ அவர் டெஃபினட்டா இருக்கும் ப்ரோ லைனப்ல. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா இருக்கும். ஐ மீன் டு ஸ்டார்ட் ஆஃப். ஏன்னா இப்போ சாம் கரன் கூட வேணா ஒரு ஓவர் போடலாம் அந்த டாப் இஃப் ரெக்வயர்ட்னா. சோ நல்லா, ஐ மீன் தே ஹேவ் குட் டைவர்ஸ் டீம் தான் தோணுது. ட்ரேட்ல ஆர்ஆருக்கு காம்பினேஷன் பக்காவா செட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா, கண்டிப்பா செட் ஆயிடுச்சு. அதுல ஐ திங்க் தெரிஞ்சு ஒரே ஒரு ஏரியா மட்டும் நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஹெவி டீம் ஆயிடாதா ப்ரோ ஆர்ஆர்? ஐ திங்க் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸே வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஐ மீன் ஐ டோன்ட் திங்க், எனக்கு தெரிஞ்சு நடுவுல யாராவது ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா மேபி சர்ப்ரைஸா அவங்க இல்ல. இப்போ ஐ திங்க் வித் ஜுரேல், பராக், Donovan Ferreira, I don't think, maybe top 7 the 3 right-handers and 4 left-handers. Vaibhav Suryavanshi, you have Jaiswal, Jadeja, Karan. So I think 3:4 டீசென்டான காம்பினேஷன் தோணுது. ஏன்னா ரொம்ப லைனா இல்லைன்னா இப்போ அவங்க பராக் நம்பர் 3 ஆடிட்டாங்கன்னா ஐ திங்க் that issue will also be solved. But bro, do you think Donovan Ferreira, I mean, IPL test ஆவல, I mean our performance பண்ணி நம்ம obviously பார்க்கல, but with the finishes of Donovan Ferreira and Jadeja, would they be very finishers? ஒரு இல்ல, அவங்க ஹெட்மயர் ஆயிடுவாங்கல்ல. ஃபெரேரா இஸ் a backup இல்ல. Donovan Ferreira would be more of a backup. ஹெட்மயர் ஆடணும்ல. இப்போ அவங்க ஹெட்மயர், they'll play ஹெட்மயர். ஆமா, ஹெட்மயர், then you will have 4 foreigners, Archer, you'll have Sam Curran and one of maybe Nandre Burger ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ்ல அவங்க மேபி அந்த காம்பினேஷன் பிடிக்கவே they have a flexibility in choosing the foreigners bro. ஆமா, இந்த சீசன் அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐ திங்க் இட் இஸ் சார்ட்டட். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் மேபி சிஎஸ்கே கூட என்ன சொல்றது, ஒரு ரவி பிஷ்ணா மாதிரி ஒரு பிளேயருக்கு மேபி இன்னும் கொஞ்சம் போயிருந்தாங்கன்னா ஆர்ஆர் மாட்டி இருந்திருப்பாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இல்லைன்னா அவங்க அந்த ஒரு விஷயத்துல மேபி இன் டர்ம் ஆக்ஷன் டைனாமிக்ஸ் வைஸ் பார்த்தா ஆர்ஆருக்கு ஈஸியா முடிஞ்சிருச்சு ப்ரோ, சார்ட்டட் அவ்வளவுதான். ஆமா, 7 crore, I think it was a steal. Bishna was a steal at 7 crore in a mini auction. I think has to be said. But yes, more or less sorted. Moving on to LSG, I think LSG also அவங்களுமே வந்து ஒரு ரிப்பேர் ப்ராசஸ் உள்ள தான் இறங்கினாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ரிப்பேர் ப்ராசஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் டூ ப்ரோ. ஏன்னா ஒரு
ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டே அவங்க மாத்திருக்காங்கன்னா சாரி மேனேஜ்மெண்ட்டே மாத்திருக்காங்கன்னா ஐ திங்க் தி லைக்ஸ் ஆஃப் கேன் வில்லியம்சன், டாம் மூடி, ஜஸ்டின் லாங்கர் மீன் ஆல்ரெடி இருக்காரு. பட் ஐ திங்க் டாம் மூடி ஓட சூப்பர். எஸ், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அந்த ரிப்பேர் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இட் இஸ் டெஃபினெட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் தே ஹேட் டு கோ இன் வித் சம் ஒன் லைக் ஒரு ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அவங்க போனதே வந்து ஐ திங்க் வாஸ் மோர் ஆஃப் அ பேக்கப் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப அது மட்டும் இல்லாம லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ட்ரை பண்ணாங்க. தே காட் அ வெரி குட் பிக் இன் மலிந்து அசரங்கான்னு தோணுது. ஏன்னா சம்வேர் at number 6 or number 7 he can be very very useful, and Andrik Nortje at 2 crore was a steal. Andrik Nortje definitely I think on the surface especially at Tekana Stadium he can be a very handy bowler. and முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ அவங்க வந்து let's say that Mayank Yadav I mean as far as hopefully he's அவர் வந்து ரீஹாப்லாம் பண்ணி ஃபிட்டா வந்தாருன்னா well and good to go. But suppose he doesn't I mean he's not fit for the 14 games as we assume, what will happen is அவங்க நார்க்கே ஆடிட்டு பிரின்ஸ் யாதவ், ஷமி, ஏன்னா அவங்க ஷமியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஷமி ஆடிட்டு நார்க்கே ஒயினாடோ அர்ஜுன் டெண்டுல்கர் ஏன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தே வுட் ப்ராபப்லி ஒரு திங்க் டேங்க்ல ஒரு யோசிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அர்ஜுன் டெண்டுல்கர் இஸ் கோயிங் குட் இன் த ஸ்மார்ட். ஆமா, I mean he's good to go, but Prince Yadav proven IPL அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக I think they might prefer Prince Yadav first, but if in case required na definitely Arjun Tendulkar will have a look in தான் தோணுது. Which team does Avish Khan play bro? எந்த டீம் காரர்? LSG தான். LSG. ஆமா, அவங்களுக்கு இந்தியன் பவுலிங் நல்லாவே இருக்கு. பட் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபிட் அப்படின்றது தான் அவங்களுக்கு இப்போ அதுதான் இருக்கிறதுலே அவங்களுக்கு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன். பட் ஸ்கில் செட் வைஸ் ஐ திங்க் ஃபாஸ்ட் பவுலிங் இஸ் எக்ஸ்ட்ராடனரி. ஏன்னா அவங்களுக்கு திக்வேஷ் லெக் ஸ்பின், ஹசரங்கா. ஸோ ஐ திங்க் தட் டிபார்ட்மெண்ட் ஷாபாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஸோ அவங்க எல்லாமே ஆமா, ஷாபாஸ் மார்க்ரம் ஆஃப் ஸ்பின் போடலாம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல தே ஆர் குட்னு தான் தோணுது. ஐ மீன் வேணா அப்துல் சமாத் கூட போடலாம், பட் பெருசா அப்துல் சமாத் வந்து இம்பாக்ட் பிளேயர் தான் ஆடினா கூட. ஸோ ஆமா, ஆனா இவங்க இப்ப ஜாஷ் இங்கிலீஷ வந்து எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். I think Josh English is mostly available for more than 4 games, I guess. 4 games. ஆமா. At the time we are shooting this video, நமக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு that he might as well play more than 4 games அப்படின்னு. Maybe it looks like an official confirmation தான், but yes, if he plays I think பெரிய பூஸ்டா இருக்கும். But again அவங்க அந்த செட்டிலான டாப் ஆர்டர். Yeah bro, even if he not play I think it's a very good retention for them. I think going into the next year future wise பார்த்தாங்கன்னா I think yeah, great pick. ஆமா, இப்போ someone like Marsh who is maybe let's say he has a good 2 years அப்படின்னு சொன்னா கூட மெகா ஆக்ஷன் பார்க்கறப்போ ஸ்ட்ரைட் அவே someone like Josh English ரீடைன் பண்ணிடலாம். Yeah. ஏன்னா வித் ஆஸ்திரேலியன் டேங்க் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். பூரான் வந்து ஃபீல்ட பார்க்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆசையா இருக்கு. பூரான்ல ஃபீல்ட பார்க்கிறதுக்கு, ஏன்னா இஸ் a brilliant fielder. ஆடும்போது நம்ம பார்த்திருக்கோம். பவுண்டரியில இருந்து அப்படியே அகைன்ஸ்ட் கிராவிட்டி ஒன்னு பண்ணுவார் அந்த RR மேட்ச்ல நினைக்கிறேன். அந்த ஒரு ஆப்ஷன் கூட நமக்கு ஓபன் ஆகுது. ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங்கா வச்சுட்டு கூட பூரான் might get a chance to field. பரத் அருண் ஐ திங்க் பரத் அருணோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய இருந்ததுன்னு நினைக்கிறேன் in terms of the fast bowling attack which they have got in the auction. I think Andrik Nortje, I think பரத் அருண் likes pace. ஆமா, அது மட்டும் இல்லாம ஏன்னா நம்ம நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா this is a bowling attack which was actually constructed by Zaheer Khan. So Zaheer Khan விட்டுட்டு போனதா ஐ திங்க் பரத் அருண் கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா பாத்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இஸ் பீன் தி bowling coach for India for more than for so many years. I think ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் கப் ஒரு ஸ்குவாட். இப்போ முகமது சிராஜ், இப்போ ஷமி, பும்ராவை பத்தி நம்ம இப்போ பேசுறோம்னா
ஒரு க்ரூமிங் பரத் பண்ணதுனால தான் இப்ப நம்ம அவங்க இப்படி பாக்குறோம்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா மயங்க் யாதவ் நல்லா ஐ திங்க் அவர் வந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இஸ் a bowler who can change the match at any moment. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஐ திங்க் ஃபாஸ்ட் bowling ஆர்சனல் சூப்பரா இருக்கு. பட் how they are going to utilize it, who is going to stay fit, அது if everything goes well, I think Lucknow are also one of the contenders. With the auction pick they could have probably got Liam Livingstone, I guess. ஏன்னா கொஞ்சம் எடுத்திருந்தா சூப்பர்வா இருந்திருக்கும். அவங்களால இல்ல இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த எல்லா மார்க் ஆக்ஷன்லயுமே அக்ராஸ் தமிழ் கம்யூனிட்டி இங்கிலீஷ் கம்யூனிட்டியில பார்த்தா எல்லா 90% ஆஃப் த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்தது வந்து எல்எஸ்டி. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ஒன்ஸ் அகேன் எப்படி வந்து ஒரு கேமரன் கிரீன் நம்ம கேகேஆர் சொன்னோமோ, இட் வாஸ் ரைட்டிங் ஆன் த வால் தட் மேபி லிவிங்ஸ்டன் குட் கோ டு எல்எஸ்டி. பட் ஆக்ஷன் டைனமிக்ஸ் பின்னாடி அவங்க கிட்ட காசு இல்ல அட் த பேக் எண்ட். ஸோ ஆக்ஷன் டைனமிக்ஸ் டென்ஸ் டு ஹேப்பன். பட் எஸ் ஐ திங்க் தே ஹவ் டன் குட் ரிப்பேர் ஒர்க் தான் தோணுது. போன வருஷத்து ஆக்ஷனுக்கு அப்புறம் நல்லா ரிப்பேர் ஒர்க் நிறைய பண்ணிருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா போன ஆக்ஷனுக்கு அப்புறமா in terms of the retained players அவங்களோட எமர்ஜென்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. in terms of ஆயுஷ் பதானி பாத்தீங்கன்னா கூட ஒரு இந்தியா ஆடி இருக்காரு. அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு நிறைய கிடைச்சிருக்கு. கேம் எப்படி எடுத்துட்டு போனோம்னு அவருக்கு தெரியும். அந்த ஒரு எக்ஸ்போஷர் அவருக்கு நிறைய கிடைச்சிருக்கு. LSG is a great team. I'm looking forward bro. கரெக்ட். ஃபாரின் காம்பினேஷன் செட் பண்ணிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி 4 ஃபாரினர்ஸ் வச்சிருந்தாங்க பேட்டிங்ல மட்டும், மில்லர் சேர்த்து. பட் தே ஹவ் டன் a good job this time தான் தோணுது. அண்ட் ஆல்சோ மூவிங் ஆன் டு the last team, I think நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்றோம் நினைக்கிறேன். SRH மட்டும் தான் பெண்டிங் நினைக்கிறேன். I think we have covered most of the teams. ஆமா, so moving on. ஆமா, so SRH I think அவங்களுக்குமே அவங்க இன்னுமே தெரிஞ்சு அவங்க அட்ரஸ் பண்ணாத ஒரு ப்ராப்ளம் இருக்கு. I think it is their fast bowling. ஏன்னா யார் ஆட போறாங்க அப்படிங்கிறது இஸ் a question mark. ஏன்னா இப்போ தாட் கமிங்ஸ் ஏன்னா SRH எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு bowlerக்கு போயிருப்பாங்க 100%. ஆமா, ஏன்னா இப்ப லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒருத்தருக்கு அங்க இடம் இருக்காங்கிறதே ஒரு கொஸ்டினா இருக்கு. ஏன்னா ஏன்னா 3 ஃபாரினர் செட், கிளாசன், டிராவிஸ் ஹெட், ஆப்வியஸ்லி பேட் கமின்ஸ். ஸோ அவங்க இப்ப இஷான் மலிங்க ஆட போறாங்களா இல்ல லியாம் லிவிங்ஸ்டனை நம்பி ஒரு 2-3 ஓவர்ஸ் உள்ள போறாங்களா அப்படிங்கறது இட் பி a good question. அண்ட் ஆல்சோ சிவம் மாவி மாதிரி ஒருத்தர் வெளியே ரைஸ் அப் டு தி அக்கேஷன். சிவம் மாவி எடுத்திருக்காங்க. சிவம் மாவி மாதிரி ஒருத்தர் வெளியே ரைஸ் அப் டு தி அக்கேஷன் பொறுத்து தான் பார்க்கணும். ப்ரோ ரீசன்ட் இயர்ஸ்ல பாஸ்ட் ஐபிஎல் ரீசன்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல வந்து ஐ திங்க் இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் விக்கெட் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு நல்ல பேட்டிங் டீம் எனக்கு தெரிஞ்சு சாலிடா ஆடினாங்கன்னா they will definitely go beyond 200 I guess. எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயரை ஆட வச்சாங்கன்னா ஐ திங்க் அவங்க கண்டிப்பா அடி வாங்குவாங்க. இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் ஆட வைக்கிறாங்க, they should definitely win the toss. அப்பதான் அவங்களால பேட்டிங் பண்ண முடியும். அப்பதான் அவங்களால ஒரு 250 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் 200 to 250 மாதிரி அடிக்க முடிஞ்சாதான் they should definitely அப்பதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் கண்டெயின் பண்றதுக்கு. ஐ திங்க் லியாம் லிவிங்ஸ்டன் ஐ டோன்ட் திங்க் தே வுட் ப்ராபப்லி ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஆட வச்சாங்கன்னா ஐ திங்க் காம்பினேஷன் எப்படி செட் ஆகணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிவம் மாவி ஐ திங்க் எந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான்னு நமக்கு தெரியல. ஐ திங்க் லாஸ்ட்லி நான் அவரை இந்தியாவுக்கு ஆடி பார்த்தது, அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியல. ஏன்னா எனக்கு தெரியல. நோ ஐ டோன்ட். எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன்ஸ் தே எக்ஸலன்ட் பிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸா சலில் அரோரா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் அவரும் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா he should definitely be the backup for அனிகேத் வர்மா. ஆமா, ஆட வைக்க முடியும்னு எனக்கு தோணல. ஐ திங்க் டெஃபினெட்லி they should have சொல்றது ப்ரோ. பவுலிங் அட்டாக் இன்னும் கொஞ்சம் அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இல்ல நல்லாவே அவங்க எனக்கு தெரிஞ்சு with the person they had கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா ஐ திங்க் தட் இஸ் ஒன்லி அன்அட்ரஸ்ட் இஷ்யூ as far as SRH are concerned. But I thought they did well to கார்த்திக் சர்மா பிரைஸ் ஏத்தி விட்டாங்க, நல்லா ஏத்தி விட்டு they got Salil Arora for base price. It was strategically a very good move in the auction. And Abhinav Manoharku they wanted a replacement. Salil Arora can hopefully do that role அப்படிங்கறது வந்து they will hope. And also இப்போ அவங்க bowling attack
bowling attack பத்தி நீங்க இப்ப பேசுறீங்க. ஐ திங்க் லாஸ்ட் the back end of the tournamentல எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு bowling combination செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். with the likes of Jeesan Ansari, Arash Dubey, ஈசான் மலிங்கா, பேட் கமின்ஸ், ஐ திங்க் they are pretty much sorted. பட் ஆனா இன்னும் அந்த ஒரு bowler நம்பி கொடுக்கலாம், ஒரு காம்பினேஷன் செட் ஆகிற மாதிரி ஒரு bowler எடுத்திருந்தாங்க rather going for a Liam Livingstone. ஐ திங்க் ஒரு ஜேசன் ஹோல்டர் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஒரு ஜேசன் ஹோல்டர் இல்லனா ஜாக் எட்வர்ட்ஸ் இல்லனா ஒரு பென் டார்சியஸ், மேபி they could have gone for it. வில் சதர்லாண்ட் கூட போயிருக்கலாம். வில் சதர்லாண்ட் இஸ் a good bowler actually. I mean so they could have done that. இப்போமே பிரைடன் கார்ஸ்லாம் இருக்காரு, பேட் கமின்ஸ் ஒரு பேக்கப்பா பிரைடன் கார்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் தே வில் somehow manage. நிதிஷ் ரெட்டியோட ரோல் இன்னும் பெருசா இருக்கும் கண்டிப்பாவே. நிதிஷ் ரெட்டி will have a bigger role to play with the ball, especially with this kind of a bowling attack. He has been selected for India, across the formats. correct. அவருக்கு அவர் இங்க நல்லா பண்ணாருன்னா he can be a straight forward backup for Hardik Pandya in the Indian team. அதுவுமே அவங்க யோசிப்பாங்க. Definitely bro. I think top heavy guns bro. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்கோர் 100. correct. Kishan led his team to win this match yesterday. All of them are in very good red dot form. ஆமா, ஐ திங்க் பெஸ்ட் பேட்டிங் யூனிட்னு கூட சொல்லலாம். இஃப் நாட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் யூனிட் கூட சொல்லலாம். பட் how it is going to click அப்படிங்கிறது தான் at the end of day will matter. How many games for Abhishek Sharma to roll his arms bro. I think in the IPL நம்ம நிறைய பாப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா I think after World Cup I think maybe in the World Cup too he will be rolling his arms I guess. ஆமா, ஏன்னா அதான் சோ இப்ப எங்க இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும்னா பேட் கமின்ஸ் உனக்கு வந்து பார்த்தோன்னா சிவம் மாவி இருப்பாங்க. அண்ட் யூ வில் ஹேவ் த லைக்ஸ் ஆஃப் மேபி தி லைக்ஸ் ஆஃப் ஒரு யூ ஹேவ் த லைக்ஸ் ஆஃப் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் மலிங்கா. ஸோ 3 குட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஒரு 2 பேக்கப்பாவோ இல்லை ஒரு 2 ஓவர் 4 ஓவர் போட்டாங்கன்னா கூட நிதிஷ் ரெட்டி அண்ட் அபிஷேக் சர்மா they will not have the dependency. I think that அவங்க அப்படிதான் அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரோட டிபெண்டன்சி குறைக்கணும். I think that is only way to do that. And good that they have 2 all-rounders in the top 7. Right? ஏன்னா இப்ப அபிஷேக் சர்மா மாதிரி ஒருத்தர் பாயிண்ட் டு ப்ரூவ் ஃபார் கிளாஸ் அண்ட் 2 எனக்கு வந்து எல்லாமே ஐ திங்க் எஸ்ஆர்எச் வந்து இட்ஸ் டைம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 மேட்சஸ் அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா நிறைய டீம் வந்து காம்பினேஷன் செட் ஆகிறதுக்குள்ளே ஐபிஎல் முடிஞ்சிருது. லாஸ்ட் சீசன் எஸ்ஆர்எச்க்கு அந்த காம்பினேஷன் செட் ஆகிறதுக்குள்ளேயே ஐபிஎல் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் சினாரியோக்குள்ளே அவங்க வரல. ஐ திங்க் லாஸ்ட் மினிட் அந்த ஒரு changes of Ash Dubey and Ansari coming into play, I think with the likes of Abhishek Sharma and Nitish Kumar Reddy taking that என்ன சொல்றது அந்த ஒரு லீடர்ஷிப் எடுத்து நான் பண்றேன் என் டீமுக்கு. ஐ மீன் ஐ எம் நாட் அ சிங்கிள் கமாடிட்டி பிளேயர், ஐம் டபுள் கமாடிட்டி பிளேயர் நினைச்சு அவங்க பண்ணாங்கன்னா ஐ திங்க் காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா SRH2 is a very good side. But I think probably the backups they could have even more என்ன சொல்றது ஆக்டிவா இருந்திருக்கும் ஆக்ஷன்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இப்ப ஆப்போசிஷன் டீம்ஸ் வந்துட்டு எஸ்பெஷலி 2024 சீசனுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க எஸ்ஆர்எச் வந்து அவே கேம்ஸ்ல they are giving a floor surface. ஃபிளாட் டிக்கெட் கொடுக்கறதே கிடையாது. எஸ்ஆர்எச் ஆடினாங்கன்னா ஒரு மாதிரி கொடுத்தா கூட அந்த ஸ்லோ பாட்டாவா கொடுக்குறாங்க. என்ன ஆயிடும்னா இப்ப ஹென்ரி கிளாசன் மாதிரி ஒருத்தருக்கோ இல்ல வந்து இஷான் கிஷன் மாதிரி ஒருத்தருக்கோ வந்து they like the ball to come on to the bat. Good stroke makers and they want the ball to come on to the bat. But what unfortunately happened was last time இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல அவங்க எல்லாருமே நல்ல ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ்ன்றதால ஏர்லி ஆன் டு த பால் போய் நிறைய இப்ப டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பாயிண்ட்ல அவுட் ஆயிட்டு இருந்தாரு. பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல சிப் பண்ண போய் கிளாஸ்லாம் 2-3 மேட்ச் அப்படி அவுட், லாங் ஆஃப்ல சிப் பண்ணி அவுட் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் டீம்ஸ் ஆர் கமிங் வித் நியூ ஸ்ட்ராட்டஜி டு encounter SRH. So it will be good. Hopefully எப்படி ஆடுறாங்க, ஹோம் மேட்சஸ் எப்படி ஆட போறாங்க அப்படின்றத waiting to see. I think that's where they'll have to utilize somehow. Combination set ஆச்சுனா SRH are good to go. Maybe நம்ம சொல்ற மாதிரி பேக்கப்ஸ் கூட அப்படின் பெட்டர்.
Backups பண்ணவே பெட்டர். பட் எஸ், இஃப் இட் கிளிக்ஸ் இட் குட் என்ன சொல்றது, இட் குட் கோ ஆல் த வே. 2024 மாதிரி தே குட் ஹேவ் அ வெரி வெரி குட் சீசன் அப்படின்னு தான் தோணுது. ஸோ யா, கிட்டத்தட்ட எல்லா டீமும் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். there is no any team left. I think we are done with all 10 teams. Yeah, I mean we have started with KKR, CSK, Mumbai, RCB. DC. Yeah, I think we are potentially done. Yeah. ஆமா. ஸோ பட் யா, வாட் இஸ் யுவர் ஃபைனல் தாட்ஸ் பேசிக்கலி? ஏன்னா வாட் ஹேவ் யூ ஃபெல்ட்? கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. யா ப்ரோ, ஆனஸ்ட்லி ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப நாளாக நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யா, ஃபார் ஆன்சரிங் டு யுவர் கொஸ்டின், ஐ திங்க் ஒன் திங் விச் என்ன சொல்றது ப்ரோ, இந்த ஆக்ஷன் நம்ம கற்றுக்கிட்டது வந்து மீன் பார்த்து நான் அனலைஸ் பண்ணது, லெஸ்ஸர் அண்ட் பர்ஸ் அமௌண்ட்ல வந்து டீம்ஸ் ஹவ் டன் மச் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. I think KKR done a pretty good job. I mean 64.so crores வச்சுக்கிட்டு அவங்க obviously அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எடுத்தது, there will be a question mark on few players whom they picked. மதிஷா பத்தினா ஒரு முஸ்தபிசூர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க எடுத்தது கொஸ்டின் மார்க் பண்றாங்க. இஃப் தே கிளிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு யா குட், தே ஆர் டெட்லி காம்போ ப்ரோ bowling. சூப்பரா இருக்கும். I think on the whole எனக்கு தெரிஞ்சு it's an auction for the uncapped players, I guess bro. I hope no doubt well for a team like CSK. It's a point to prove. எனக்கு தெரிஞ்சு 2018 க்கு அப்புறமா ஒரு டீம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க டாடிஸ் ஆர்மின் கலாய்ச்சாங்க. Maybe it's time for them to make to make a new name, and then babies army கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். I mean young team கூப்பிடுவாங்க. Maybe it's time to prove for Abhishek for Prashant Veer and Karthik Sharma. ஆமா. பட் பொட்டன்ஷியலி அட் திஸ் மொமெண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ டாப் 4 யாரு வருவாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம அனலைஸ் பண்ணதுல ஐ திங்க் லாஸ்ட் சீசன் ஃபினாலே வந்தவங்க கன்ஃபார்மா இருப்பாங்க. ஆமா, மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஐ திங்க் RCB, பஞ்சாப், மும்பை, ஐ திங்க் ஒன்ஸ் அகைன் we can have a qualification scenario. GT வந்து RR மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது bro. ஆமா, ஐ திங்க் RR டெல்லி have a good chance this time. RR டெல்லி அண்ட் if the top 3 போன வருஷம் டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி திரும்ப குஜராத் டைட்டன்ஸ் இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுமே வந்து I think they will also be there. Yeah, but டாப் 3 மட்டும் நீங்க சொல்ல முடியாது. பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு பவுலர் கிளிக் ஆனாரு. மேபி இந்த சீசன் கொஞ்சம் அடி வாங்குவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அகமதாபாத்ல அவங்களால அடிக்க முடியுதுன்னா மற்ற டீமாலையும் அடிக்க முடியும். ஏன்னா எல்லா டீம்ஸும் டாப் ஹெவியா இருக்கு. ஐ திங்க் எல்லா டீமையும் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணோம்னா there are few holes, பட் அந்த few holes எப்படி அவங்க ரிசோர்சஸ் மூலமா அகாமடேட் பண்ணி எப்படி அந்த ஹோல்ஸ் அவங்க ஆட போறாங்கன்னு பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் எந்த எல்லா டீமும் ஈவனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு சில டீம் இன்டர்நேஷனல் சூப்பர் இருக்கலாம், ஒரு சில டீம் வந்து டொமஸ்டிக் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கலாம். அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் மூலமா எப்படி அந்த ஒரு மோல்ட் பண்ணி கொண்டு வராங்க ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்ன்றது பார்க்கறது தான் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, ஐ திங்க் ஓவரால் வாஸ் a very good mini auction தான் தோணுச்சு. அண்ட் ஆல்சோ கிரேட் டாக்கிங் டு. நான் சொன்ன மாதிரி தான், we are almost going past 1.25 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி we've had a very good conversation. There's no doubting that. Yeah, a lot more to go. There is no doubting that. So yeah, great discussion. So it was nice. We'll meet another video. Thank you so much for joining me. Any questions, please do comment us, like, share, subscribe பண்ணுங்க. Thank you. Thank you so much guys. Indeed. And so இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க அவர் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll join in you guys in yet another video. Thank you so much. Thank you.